Turn with me to Psalm 133. சங்கீதங்களின் புஸ்தகம் 133ஆம் சங்கீதங்களுக்கு நேராக உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். We shall read verse 1 and the second part of verse 3. அதிலே முதலாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தினுடைய இரண்டாம் பகுதியையும் நாம் வாசிக்க போகிறோம். Behold, how good and how pleasant it is for brethren to dwell together in unity. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. For there the Lord commanded the blessing, even life forevermore. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். For there the Lord commanded the blessing, even life forevermore. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. A God takes relationships and unity very seriously. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐக்கியத்தையும் உறவையும் மிக முக்கியமான காரியமாய் பார்க்கிறார். He takes it very seriously because the effects of relationship and unity is a grave concern that we should never take lightly. ஆண்டவராகிய தேவன் அதை முக்கியமாய் பார்க்கிறதுக்குள்ள காரணம் என்ன? இந்த ஐக்கியத்தையும் உறவையும் நாம் ஏதோ சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது, அதற்கு நாமும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். There are at least 3 effects of relationships. இந்த ஐக்கியத்திலே அதிலே 3 விளைவுகளை நாம் பார்க்க முடியும். Number 1, முதலாவது, relationships define our course we take in life. இந்த ஐக்கியங்களும் உறவும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வழி நடந்து செல்ல போகிறோம் என்ற அந்த வழியை தீர்மானிக்கிறது. Number 2, இரண்டாவது, relationship shapes our character. இந்த ஐக்கியமும் உறவும் தான் நம்முடைய சுபாவம் என்ன என்பதை வளர்த்தெடுக்கிறது. Number 3, மூன்றாவது, relationships invite counseling or counselors in our life. இந்த ஐக்கியமும் உறவும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆலோசனை கொடுக்கிறவர்களை, ஆலோசனை தருபவர்களை, நல்ல ஆலோசனைகளை உள்ளே கொண்டு வருகிறது. If you ask me, brother, where did you find this in the scripture? வேதத்திலே இந்த காரியங்கள் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்களானால், I would give you a small home task. Go and read Psalm 1 verse 1. உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் ஒன்று தர விரும்புகிறேன். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்தை நீங்கள் வீட்டிலே போய் ஆராய்ந்து பாருங்கள். And you will find these 3 truths hidden there. நான் சொன்ன இந்த 3 காரியங்களையும் அந்த ஒரே வசனத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். God takes our unity very seriously. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஐக்கியத்தை முக்கியம் உள்ளதாக கருதுகிறார். He plans our unity and makes it practically viable. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஐக்கியங்களை திட்டமிடுகிறது மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே செயல்படத்தக்கதாகவும் தேவன் கொண்டு வருகிறார். He promotes and protects unity. ஆண்டவராகிய தேவன் இந்த ஐக்கியத்தை மேலே கொண்டு வருவது மாத்திரமல்ல, அதை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். He partners in our unity as the third cord and he makes it powerful. ஒரு முப்புரி நூலுடைய 3வது நூலை போல நம்முடைய ஐக்கியங்கள் வலுப்படும்படி அவர் கூடவே இருந்து அதை நடத்துகிறார். Above all, he prospers our unity. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஐக்கியங்கள் செழிக்கும்படி தேவன் செய்கிறார். Hallelujah. Hallelujah. It is human beings, let them be united or divided, it's not my worry. God does not think that way. மனிதர்கள் தானே, அவர்கள் ஐக்கியமாய் இருந்தா என்ன, பிரிந்திருந்தா என்ன, அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். In the Psalm 133, the Lord says, there the Lord will command his blessing and life. அதனாலே தான் அந்த 133ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அதிலே கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டது. Hallelujah. Hallelujah. He blesses unity. ஆண்டவராகிய தேவன் இந்த ஐக்கியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். There are many ways the Bible explains or illustrates unity. இந்த ஐக்கியத்தை குறித்து, இந்த நெருக்கமான உறவுகளை குறித்து பலவிதமான உதாரணங்களை முன்வைத்து வேதம் நமக்கு போதனைகளை வைக்கிறது. If you come to Song of Solomon, you will find unity illustrated by the way of a garden. நீங்கள் சாலமோனுடைய உன்னத பாட்டை படிப்பீர்களானால்
அதிலே இந்த குடும்பத்தினுடைய ஐக்கியம் அல்லது உறவினுடைய ஐக்கியத்தை குறிக்கும் பொழுது அதை ஒரு தோட்டத்திற்கு ஒப்பிட்டு அவன் பாடுகிறதை பார்க்க முடியும். In the book of Ecclesiastes, we read unity compared to a threefold cord. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகத்திலே வருகிற பொழுது அதிலே இந்த ஐக்கியம் முப்புரி நூலுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. If you come to the book of Proverbs, unity as a family is compared to a house. நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே இதே குடும்பத்தின் ஐக்கியம் ஒரு வீட்டுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. I want to take the house part today. நான் இன்றைக்கு அந்த வீட்டினுடைய பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Being united is like being in a house. நாம் ஐக்கியமாய் இருப்பது என்று சொல்லுவது ஒரு வீட்டிலே குடியிருப்பதை போல. Family is compared to a house. குடும்பத்தை ஒரு வீட்டுக்கு ஒப்பாக இங்கே வேதம் சொல்லுகிறது. The Bible says God builds the house. ஆண்டவராகிய தேவனே கர்த்தரே வீட்டை கட்டுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. Psalm 127 verse 1 says that. 127ஆம் சங்கீதத்துடைய முதலாம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். Except the Lord build the house, they labor in vain that build it. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதனுடைய பிரயாசம் விருதா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So we understand it is God who builds the house, God who initiates unity. ஆகவே இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவராகிய தேவனே ஐக்கியத்தை உண்டாக்குகிறார், ஐக்கியத்தை கட்டி எழுப்புகிறார், அவரே அதனுடைய கூடவே இருக்கிறார். But at times the questions arise where some houses that God himself built sometimes go into problems. ஆனா ஒரு கேள்வி அங்கே வருகிறது. தேவனாகிய கர்த்தரே ஒரு வீட்டை கட்டி இருந்தும் கூட அந்த வீட்டிலே குழப்பங்களும் விரிசல்களும் வருகிறதே ஏன்? After a while cracks develop. கொஞ்ச காலத்துக்கு பின்பாக அந்த குடும்பத்தினுடைய ஐக்கியங்கள் சிதைந்து போகிற அளவிலே விரிசல்கள் உண்டாகிறதே ஏன்? Some parts of the house break open. அந்த குடும்பத்தினுடைய சில பகுதிகளை பார்க்கும் பொழுது அது திறந்து விடுகிறது, அதற்குள்ளே பெரிய இடைவெளி உண்டாகி விடுகிறது. Sometimes some houses even crumble down. அதனாலே பார்க்கிற பொழுது சில குடும்பங்களை பார்த்தால் அது மூழ்கியே போய்விடுகிறது, முற்றிலும் அழிந்து போய்விடுகிறது. So who is responsible for the failure of a house? அப்போ ஒரு வீடானது ஐக்கியமாக நிலைத்திராமல் போனதற்கு காரணம் என்ன? அது யாருடைய தோல்வி? Why does a house break apart? ஒரு வீடு உடைந்து போக வேண்டுமானால், அது சிதைந்து போக வேண்டுமானால் ஏன் அப்படி சிதைந்து போகிறது? Let us be very clear right at the start. God is not responsible for the breaking of a house. ஆரம்பத்திலேயே நான் ஒன்றை மட்டும் தெளிவாய் சொல்லிவிட விரும்புகிறேன். நம்முடைய குடும்பங்கள் உடைந்து போவதற்கு தேவன் ஒரு காரணமே அல்ல. He is the builder, not the breaker. அவர் அவர் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புகிற தேவனே அல்லாமல் அதை உடைக்கிற தேவன் அல்ல. So we need to be clear with that. நீங்கள் தயவு செய்து முதலாவது இந்த எண்ணத்திலே தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். But the question arises, why would a unity break? ஒரு ஐக்கியமானது சிதையுமானால், உடைந்து போகுமானால் அது ஏன் உடைந்து போகிறது என்ற கேள்வி அங்கேதான் இருக்கிறது. 4 reasons. இதற்கு 4 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். All of this is man made. இந்த 4மே மனிதனாலேயே உண்டாக்கப்பட்டது. 4 reasons why houses break apart. நம்முடைய குடும்பங்கள் உடையுமானால் இதற்கு நாம் தான் காரணம். அந்த காரணங்கள்ல 4 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். Number 1. முதலாவது Matthew 12:25. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துடைய 25வது வசனம். Second part says, every house divided against itself shall not stand. அதனுடைய 2வது பகுதியிலே தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. Thought number 1. முதலாவது காரியத்தை சொல்கிறேன். When a family lacks singleness of heart, singleness of purpose, then that house will be divided, it will not stand. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட இருதயமும் ஒருமித்த கருத்தும் இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த குடும்பம் உடைகிற குடும்பமாய் இருக்கும். More than trying to do anything with your family, try to maintain the unity of spirit. உங்களுடைய குடும்பத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஒரு மனதின் ஆவியை கட்டி எழுப்புவதற்கு நீங்க முயற்சி எடுக்கணும். Number 2. இரண்டாவது Proverbs 14:1. நீதிமொழிகள் 14:1. Every wise woman builds her house, but the foolish plucks it down with her hands. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். Number 2. இரண்டாவது Lack of sense
ஞானம் இல்லாத காரணத்தினாலே அந்த குடும்பம் உடைய போகிறது. You need the wisdom of God in order to maintain stability in your house. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு நிலையான தன்மையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமானால் தேவனால் அருளப்படுகிற ஞானம் உங்களுக்கு அவசியம். The Bible says wisdom comes from above. அங்கே ஞானம் பரத்தில் இருந்து வருகிறதா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. And when we ask God, he gives us without difference. தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஞானத்திலே எனக்கு குறைவென்று யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், கேட்கிறவனுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அதை கொடுக்கிறார். Age, experience does not determine stability in home. It is sense and wisdom. நம்முடைய வயது நமக்கு இருக்கிறது, நமக்கு அனுபவம் இருக்கிறது, இது ரெண்டுமே நம்முடைய குடும்பத்தை ஒரு நிலையாக கட்டியெழுத்து விடும் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானம் நமக்கு அவசியம். Third reason why a house can break apart. ஒரு வீடானது உடைய வேண்டுமானால் அதுக்குரிய மூன்றாவது காரணம் என்ன? Luke chapter 11 and verse 21. லூக்கா 11ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். When a strong man keeps his palace, his goods are in peace. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற பொழுது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். The third reason why a house can break apart is lack of security. இந்த குடும்பங்கள் அல்லது வீடுகள் உடைவதற்கு மூன்றாவது காரணம் அங்கே இருக்கிற பாதுகாப்பு இன்மை. The Bible says if the strong man is not armed, then his palace will be robbed. வேதம் சொல்கிறது அவன் பலவான் மாத்திரமல்ல, ஆயுதம் தரித்த பலவானாய் இருந்து அவன் அரண்மனையை காக்கிற பொழுதுதான் அங்கே அது பத்திரப்பட்டிருக்கிறது. Apostle Paul said, our fight, our battle is not with flesh and blood, but with the forces or the spirits of the darkness of high places. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற பொழுது நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்கிறார். And in order to fight that battle, அப்படிப்பட்ட போராட்டத்திலே நாம் போராட வேண்டுமானால் we cannot fight with flesh and blood. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அந்த யுத்தத்தை செய்ய முடியாது. We have to have a preparation, a security, completely armed. The Bible says, put on the full armor of God. நாம் கர்த்தருடைய சகல சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக, ஒன்றிலும் குறைபடாமல் முழுமையாய் தரித்தவர்களாக இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு நாம் செய்யும் பொழுதுதான் அதிலே ஜெயம் எடுக்க முடியும். Right from the helmet to the shoe you are wearing. நீங்கள் போடுகிற தலை சீராவிலே இருந்து கீழே கொடுக்கிற பாதரட்சை வரையிலும் முழுமையான ஆயுதத்தை தரித்திருக்க வேண்டும். If you are fully armed, then you can keep your house in security. நீங்கள் அணிந்திருக்க வேண்டியதை முழுமையாக அணிந்திருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய வீட்டிற்கு குடும்பத்துக்கு நீங்கள் பாதுகாப்புள்ளவர்களாய் இருக்க முடியும். Number 4. நான்காவது, Luke chapter 12 verse 39. லூக்கா 12ஆம் அதிகாரத்துடைய 39வது வசனத்தை பார்ப்பீர்களானால், This know that if the good man of the house had known what hour the thief would come, he would have watched and not suffered his house to be broken through. திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். Reason number 4 why houses can break. வீடு அல்லது குடும்பம் உடைந்து போவதற்கான நான்காவது காரணம் அங்கே சொல்லப்படுகிறது. Lack of surveillance. விழிப்பு இல்லாமை நம்முடைய குடும்பங்களை உடைத்துவிடும். Lack of surveillance. நாம் விழித்திருந்து நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்காவிட்டால் அது உடைந்துவிடும். The thief will not come by sending a postcard. நாம முன்னாடியே கடிதம் போட்டுட்டு நான் இன்ன நாளுக்கு வர்றேன்னுட்டு திருட வரப்போறதில்லை. He will not send you an SMS or a phone call and say, I am coming on the way, please be ready. அவன் அங்கே ஒரு SMS அனுப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டு இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், நான் தான் திருடன், நீங்களாம் கொஞ்சம் ஆயத்தமா இருங்கன்னு சொல்ல போறதில்லை. He will come when you are unaware. நீங்கள் எதிர்பார்த்து இராத நேரத்திலே தான் திருடன் வருவான். He will come when you are not ready. நீங்கள் எப்பொழுது ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அப்போதான் அவன் வருவான். He will look for the weakest moment when you will doze off to sleep and he will be there. அவன் எப்பொழுது நீங்கள் பாதுகாப்பா இல்லை, உங்களுடைய அந்த பாதுகாப்பா இல்லாத தருணம் என்ன என்பதை அறிந்து அவன் வருவான். The Bible says, if only this man knew this time the thief will come, he will stay awake, be watchful.
ஆனால் வேதம் சொல்கிறது ஒருவன் புத்தி உள்ளவனாய் இருப்பானேயானால் திருடன் என்ன நேரத்திலே வருவான் என்று அறிந்து அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருப்பான், விழிப்பாய் இருப்பான். The Bible says the thief comes to steal, kill and destroy. வேதம் சொல்கிற திருடன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். So you must be watchful. ஆகவே நீங்கள் தான் விழிப்பாக இருக்க வேண்டும். Wife, husband, parents, children, watchful of each other. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Check the emotions in the family. குடும்பத்திலே எழும்புகிற அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளை கவனியுங்கள். You have to check the going out and coming in. அவர்கள் போக்கையும் வரத்தையும் அவதானியுங்கள். Talk must be taken care of. அவர்களிடத்திலே பேசி அவருடைய காரியங்களை கொஞ்சம் பராமரிக்கிற காரியத்திலே கவனம் செலுத்துங்கள். If you don't show surveillance and you are sleeping thinking that things will die down in their own pace, suddenly it will come up and the thief will find our unawareness, our lack of surveillance, and he will come and rob it. ஒன்றையுமே கண்டுகொள்ளாமல் காலப்போக்கில் எல்லாம் சரியாகி விடும் என்று சொல்லுகிற மெத்தன போக்கோடு இருப்பீர்களானால் ஆபத்து வரும் பொழுது அது பெரிய ஆபத்தாய் முடிந்து உங்கள் குடும்பத்தை சிதைத்து விடும். Families need to be protected. குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும். Lack of singleness of heart, உங்களுடைய இருதயத்தில் அந்த ஒருமித்த கருத்து இல்லாவிட்டால், lack of sense, ஞானம் இல்லாவிட்டால், lack of security, பாதுகாப்பு இல்லாவிட்டால், lack of surveillance, நீங்கள் விழித்திருந்து அதை காக்காமல் இருப்பீர்களானால் surely even houses that God built is in danger. தேவனே அந்த வீடுகளை கட்டியிருந்தாலும் இந்த காரியங்கள் அங்கே இராத பொழுது அந்த குடும்பங்கள் சிதைந்து போகும், உடைந்து போகும். By the grace of God, for the past 3 weeks, we have been talking continually about unity. கடந்த 3 வாரங்களாக கர்த்தருடைய கிருபையினாலே நான் செய்தி கொடுத்த வேளையிலே நாம் இந்த ஐக்கியத்தை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். First I said, talked about the steps to maintain unity. நாம் எப்படி ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக எடுக்க வேண்டிய படிகள் என்ன என்பதை முதலாவது செய்தியாக பார்த்தோம். Second week I talked about the stages in building unity. இரண்டாவது இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொரு படியாக நாம் எப்படி கடந்து போக வேண்டும் என்று நாம் பார்த்தோம். And third week I talked about strengthening our unity. மூன்றாவது செய்தியாக நம்முடைய ஐக்கியங்களை பலப்படுத்துவதற்கு எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று பார்த்தோம். Today, to bring a conclusion to my series of messages on unity, I want to talk about saving grace of God for unity. இன்றைக்கு அந்த தொடர் செய்தியினுடைய கடைசி செய்தியாக இந்த ஐக்கியங்களை, உறவுகளை பராமரிக்க, தக்க வைத்துக் கொள்ள தேவன் அளிக்கும் கிருபைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Saving grace of God for our unity. நம்முடைய ஐக்கியங்களை, உறவுகளை பராமரிக்க, தக்க வைத்துக் கொள்ள தேவன் அளிக்கும் கிருபைகள். I imagined a title in my house which also goes very close to this, which says second chances from God for broken homes. நான் இந்த காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இப்படி ஒரு எண்ணத்தையும் தேவன் எனக்கு கொடுத்தார். உடைந்து போன இந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பதற்கு தேவன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். Second chances from God to rebuild unity. நாம் மீண்டும் நம்முடைய ஐக்கியங்களை கட்டி எடுப்பதற்கு தேவன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறார். As I am speaking, some of you can say, yes brother, I lost the sense of security, I lost my sense, I lost my surveillance, I lost the singleness of heart, and my unity and my togetherness is broken. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆம் உண்மை சகோதரனே, என்னுடைய குடும்பத்தில் ஒருமித்த கருத்து இருக்கல, எனக்கு ஞானம் இருக்கவில்லை, அங்கே பாதுகாப்பு இருக்கவில்லை, நான் விழிப்பாய் இருக்கவில்லை, என்னுடைய குடும்பம் இப்பொழுது உடைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். I see cracks developing. என்னுடைய குடும்பத்திலே விரிசல்கள் உண்டாகிறதை நான் பார்க்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். I see that we are becoming distant with each other. நாம் ஒருவருக்கு ஒருவர் வீட்டிலே இருந்தாலும் மனதளவிலே ஒருவருக்கொருவர் தூரமாக இருக்கிற உணர்வை நான் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். What am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? What is the way out? இதிலிருந்து வெளியே நான் எப்படி வர முடியும்? Will God help us? ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வாரா? I have a word of promise for you. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். God is able to build it back. ஆண்டவராகிய தேவன் மீண்டும் அதை கட்டி எழுப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya.
God is able to build it back. ஆண்டவர் மீண்டும் அதை கட்டி எழுப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Why do I say that? நான் ஏன் அதை சொல்லுகிறேன்? Turn with me to Acts chapter 15 and verse 16. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் பாருங்கள். After this I will return and I will build again the tabernacle of David which is fallen down. I will build again the ruins thereof and I will set it up. நான் இதற்கு பின்பு திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. What will God do? தேவன் என்ன செய்ய போகிறார்? He will build again. அவர் மீண்டும் அதை கட்டி எழுப்புவார். That which is fallen down. அது எது விழுந்திருக்கிறதோ அந்த கூடாரத்தை மீண்டும் அவர் நிமித்துவார். He will build even the ruins back. அவர் பழுதாய் போனவைகளை கூட மீண்டும் அவர் சீர்படுத்த போகிறார். The Bible says I will set it up again. அவர் மீண்டும் அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. God is steadfast in making our relationships work. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய உறவுகள் சரியாக வளர வேண்டும், கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதிலே திட்டமும் தெளிவுமாகவே இருக்கிறார். He wants our house to stand. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். He wants to build back what is broken down. எது உடைந்து போனதோ அதை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Today's sermon may be for a few of you prophetically coming to you. இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியானது இங்கே இருக்கிற சிலருக்கு தீர்க்கதரிசன செய்தியாகவே கூட இருக்கலாம். God's grace is going to come down today and build back the broken things in your life. தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இறங்கி உடைந்து போன உங்களுடைய உறவுகளை சீர்படுத்தி உங்களுடைய வீடுகளை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். From the scriptures God taught me 4 ways God reveals his grace to rebuild broken relationships. இந்த உடைந்து போன உறவுகளை சீர்படுத்தும்படிக்கு மீண்டும் கட்டி எழுப்பும்படிக்கு தேவன் செய்கிற 4 காரியங்களை குறித்து தேவன் வேதத்திலிருந்து எனக்கு காண்பித்தார். Number 1. முதலாவது, turn with me to Matthew chapter 1 verses 19 to 21. நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 19 இலிருந்து 21 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். I will read verse 19 and 20. நான் 19 20 வசனங்களை மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Joseph, her husband, being a just man and not willing to make her a public example, was minded to put her away privily. But while he thought on these things, behold, the angel of the Lord appeared to him in a dream and said, Joseph, you son of David, fear not to take to yourself Mary your wife, for that which is conceived in her is of the Holy Ghost. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19 20 வசனங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Write down thought number 1. நான் முதலாவது காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். God intervenes in strained relationships. ஆண்டவராகிய தேவன் உடைந்து போன இந்த உறவுகளை சீர்படுத்தும்படிக்கு அதிலே தலையிடுகிறார். If you read this story, it is really shocking, surprising and in a way interesting. இந்த காரியத்தை இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட சம்பவத்தை படித்தீர்களானால் ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, இன்னும் சொன்னால் நமக்கு ஒரு பாடத்தை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். You see, the family we are talking about is the family that Jesus was going to be brought up by while he was on earth. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து ஒரு குடும்பத்திலே வளரும்படிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை குறித்து தான் இந்த சம்பவம் சொல்லுகிறது. We are talking about Joseph and Mary. யோசேப்பு, மரியாள், இந்த 2 நபர்களை குறித்து நாம் படிக்கிறோம். They are already engaged.
engaged. அவர்கள் இரண்டு பேருமே மன ஒப்பந்தம் ஆகிவிட்டார்கள். அது ஏற்கனவே நடந்து They விட்டது. are waiting for their marriage. இப்பொழுது திருமணத்துக்காய் காத்திருக்கிறார்கள். The whole town knows about their marriage. இவர்களுக்கு திருமணம் ஆக போகிறது என்கிறதான செய்தி அங்கே இருக்கிற அந்த கிராமம் முழுவதற்கும் தெரியும். In the midst of great expectation, இந்த எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே there is a shocking news that spreads everywhere. அங்கே ஒரு செய்தி, ஒரு பாரதூரமான செய்தி ஒன்று உள்ளே பரவுகிறது. Mary is already pregnant. இந்த மரியாள் ஏற்கனவே கர்ப்பமாய் இருக்கிறாள். Joseph is a very just man. இந்த யோசேப்பு நீதிமானாக இருக்கிற ஒரு மனிதன். He didn't want to get into this mess. இந்த பிரச்சனைக்குள்ளே தான் முகம் கொடுக்க அவர் விரும்பவில்லை. And he didn't want to create an embarrassment even for the girl he has espoused. நான் யாரை திருமணம் பண்ண போகிறேனோ அந்த பெண்ணாகிய மரியாளுக்கும் நான் பிரச்சனை கொடுக்க விரும்பவில்லை. And therefore secretly, privately, he had already planned in his mind. He wanted to put her away privately. இவள் இந்த காரியத்தை ரகசியமாய் அவளை தள்ளிவிடலாம் என்று இருதயத்திலே சிந்தனை He பண்ணுகிறார். wanted to break the engagement. இந்த திருமணத்தை, அந்த ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தை முறித்து விடலாம் என்று Break நினைக்கிறார். the relationship. அந்த உறவை முறித்து விடலாம் என்று நினைக்கிறார். Go on his own way. அவர் தன்னுடைய வழியை பார்த்து கொண்டு அவர் போக விரும்புகிறார். And then stay away from trouble. இந்த பிரச்சனையிலிருந்து விலகி இருக்க விரும்புகிறார். He did not disclose this or discuss this with his own family. இவர் தன்னுடைய சொந்த குடும்பத்தாரிடத்திலே இதை குறித்து கலந்து ஆலோசிக்கவில்லை. He did not discuss it with his friends. அவர் தன்னுடைய நண்பர்களோடும் இந்த காரியத்தை குறித்து பேசவில்லை. He was not getting opinion from legal experts. இங்கே இருக்கக்கூடிய அந்த சட்ட நுணுக்கம் தெரிந்த இடத்திலே சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது உண்டா என்று ஆராயவில்லை. It was something that was going on in his own mind, in his heart. அவருடைய இருதயத்திலே, அவருடைய மனதிலே ஒரு சிந்தனை மாத்திரம் He ஓடிக்கொண்டிருக்கிறது. did not even expose it or express it to Mary, his would-be wife. திருமணமாகி மனைவியாக போகிற மரியாளிடத்திலே கூட இந்த காரியத்தை குறித்து அவர் பேசவில்லை. Only in his thoughts. அவருடைய எண்ணங்களிலே மாத்திரம் இந்த எண்ணங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. But that night he is going to sleep. ஆனால் அன்று இரவு அவர் படுக்க போன வேளையிலே He is woken up by an angel. அங்கே தூதன் வந்து அவரை தட்டி எழுப்புகிறான். He says, "You are planning to put away Mary. இந்த மரியாளை தள்ளிவிடலாம் என்று நீ உனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். Put an end to it. இந்த சிந்தனைக்கு ஒரு முடிவை வைத்துவிடு. Don't be scared to marry her. அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு நீ பயப்பட வேண்டாம். Take her to be your wife." அவளை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள். Joseph wakes up from the dream. அவருடைய சொப்பனத்தில் இருந்து அந்த யோசேப்பு எழுகிறார். He is shocked and shattered, bewildered. அவர் உண்மையாகவே பயந்து நடுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார். I didn't even tell anyone. நான் யாருக்குமே இந்த காரியத்தை குறித்து சொல்லவில்லை. It has been in the inner workings of my heart. இது என்னுடைய இருதயத்துக்குள்ளே எழும்புகிற சிந்தனையாக இருக்கிறதே. How could God specifically tell me to do what I was reluctant to do? நான் செய்ய தயங்கின அந்த காரியத்தை செய்யும்படி எப்படி தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த வேளையிலே ஒரு உத்தரவை கொடுக்க முடியும்? But this good man got up in the morning. அவர் எழும்பினார், காலையிலே தேவனை நோக்கி பார்க்கிறார். And the Bible says he took Mary to be his wife. அங்கே மரியாளை தன்னுடைய மனைவியாக சேர்த்துக் கொள்கிறார். A family that was about to be separated was brought back by God. பிரிந்து போக இருந்த ஒரு குடும்பம் தேவ கிருபையினாலே ஒன்றாகிறது. How? எப்படி? No man intervened. எந்த மனிதனும் அதற்குள்ளே தலையிடவில்லை. God himself intervened. தேவன் ஒருவரே இந்த காரியத்திலே தலையிட்டு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். Hallelujah. அல்லேலூயா. It's so interesting. இதை பார்க்கிற பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. Not one word was spoken. இதை குறித்து எந்த ஒரு வார்த்தை கூட வெளியே பேசப்படவில்லை. But God was able to know the thoughts that were going on in the mind of Joseph. யோசேப்பினுடைய மனதிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருந்தார். How true it is that God knows the matters of the heart. மனிதனுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவது எவ்வளவு அதிசயமான ஒரு வார்த்தை. Man sees the face, but God sees the heart. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். In 1 Chronicles 28 verse 9, the Bible says, ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது, David told his son Solomon, "The Lord searches all hearts
and understands all the imaginations of the thoughts. அங்கே குமாரனாகிய சாலமோனுக்கு தகப்பனாக தாவீது சொல்லுகிற பொழுது கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் யாவையும் அறிகிறார் என்று சொன்னார். What a God we have. நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். Usually we only are able to see people's actions and their deeds. பொதுவாக நாம் ஜனங்களுடைய செய்கைகள் அவர்கள் செய்கிற அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். If a family is going to split, if there is a problem in the family, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்து அந்த குடும்பம் பிரிகிற நிலையில இருக்குமானால் how will you find out? எப்படி உங்களுக்கு அது தெரிய வருது? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்களுக்கு பிரச்சனைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? You try to decipher their face, their expressions are different, their face is not happy. அவங்களுடைய முகத்தை பார்த்தா அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அங்க இல்ல. The words are very harsh. அவங்க பேசுற வார்த்தை கடினப்பட்ட வார்த்தைகளா இருக்கு. Their body language is telling something else. அவருடைய சரீர பிரகாரமான காரியங்களை பார்க்கும்போது அங்கே அந்த சந்தோஷம் வெளிப்படல. And then their words are telling out, they are declaring they are going to separate. நாங்க இப்ப பிரிஞ்சு போற நிலைமையில இருக்கிறோம்ங்கறத சில வேளையில வார்த்தையாலும் வெளிப்படுத்திடுறாங்க. Fighting all the time. எப்ப பார்த்தாலும் அந்த சண்டை அங்கே இருக்கிறது. Then we say there is a problem in the family. அப்படி இருக்கிற பொழுது அந்த காரியங்களை வைத்து இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். But do you know how God finds out? ஆனால் தேவன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறார் தெரியுமா? No man will be able to decipher, find out what's happening by their looks. While it is still in their thoughts, God says, I know what you're doing. அவருடைய முகத்திலே கூட அந்த எண்ணத்துல அவங்க பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்துக்குள்ள மறைமுகமாக அந்த எண்ணம் தோன்றுகிற பொழுது அதை அறிகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Before anybody can ask a question, யாருமே கேள்வி கேட்கிறதுக்கு முன்பாக, before anybody can have suspicion, இவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்குமோன்ற சந்தேகம் கூட மனிதனுக்கு எழுவதற்கு முன்பதாக, just the moment when just mere thoughts are arising, அவருடைய இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சிறிய எண்ணம் முகிழ்த்து எழும்புகிற பொழுது, God says, I know what you're thinking. தேவன் சொல்லுகிறார், உன் இருதயத்துக்குள்ள என்ன யோசனை வருதுன்னு எனக்கு தெரியுதுப்பா. You are planning to separate. உன்னுடைய திட்டம் என்ன? நீ விட்டு போவதற்கு திட்டமிடுகிறாய். You are planning to go away. நீ வெளியே போவதற்கு, இதை விட்டு விலகி ஓடுவதற்கு திட்டமிடுகிறாய். And God says, I will intervene. ஆண்டவர் அந்த நேரத்துல சொல்றார், இதிலே நான் தலையிடுவேன். Hallelujah. Hallelujah. This morning, as I'm speaking, God can be touching somebody's heart. நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே யாரோ ஒருவருடைய இருதயத்தை தேவன் தொடலாம். You are planning something. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிடுகிறீர்கள். You are thinking nobody knows about it. இந்த காரியத்தை நான் திட்டமிடுறது ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. I will do it privately. நான் இதை ரகசியமாய் செய்வேன் என்றும் நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். Nobody knows about my plans and my bookings. நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி திட்டமிட்டிருக்கிறேன் என்பதை இதுவரைக்கும் ஒருத்தருக்குமே தெரியாது என்றும் சொல்லுகிறீர்கள். The maps are all in my mind. இது எல்லாம் என்னுடைய எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. Nobody knows about it. ஒருவருக்குமே இதை குறித்து தெரியாது. Some of you may camouflage your thoughts with a different kind of attitude and look outside. நீங்கள் வெளியிலே வேறு விதமாய் நடந்து கொண்டு உள்ளத்திலே உள்ள அந்த எண்ணத்தை மறைக்கிறதற்கான முயற்சியிலும் கூட சிலர் இருக்கிறீர்கள். You may be planning the time, place and date, everything. நீங்கள் எல்லாவற்றுக்கும் திட்டமிடும் பொழுது எப்போது எந்த இடத்திலே இது செய்யப்பட வேண்டும் என்பதையும் திட்டமிட்டிருப்பீர்கள். God is speaking to you from here. அருமையான ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த நபரைத்தான் பார்த்து பேசுகிறார். I know what you're thinking. நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். I know what you're planning. நீ எதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். I know where you want to run away. நீ எங்கே ஓடி போக திட்டமிட்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிவேன். I know where you want to hide. நீ எங்கே ஒளிந்து கொள்ள திட்டமாய் இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Because I read the thoughts of your heart. காரணம், உன்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் முதலாய் அறிகிற தேவன் நானாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. And this morning God is intervening in your path. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அந்த சிந்தனைகளின் மத்தியிலே உங்களோடு இடைபட விரும்புகிறார். God says, not your way, my way. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய எண்ணத்தின்படி அல்ல, அது என்னுடைய சித்தத்தின்படியே காரியங்கள் நடக்க வேண்டும். Cain almost had the same encounter with God.
இது காயினும் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு அனுபவம் தான் அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே வந்தது. When Cain offered his offerings to God, இந்த காயின் தன்னுடைய பலிகளை கொண்டு வந்து தேவனிடத்துக்கு செலுத்தின வேளையிலே it was rejected. அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. It was a big failure for him. அவனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய தோல்வி. Failures leave a very bad impression and mark in our hearts. தோல்வி வரும் பொழுது அது நம்முடைய இருதயத்திலே பல பாதிப்புகளை ஏற்படுத்தி பல அடையாளங்களை உள்ளே வைத்து விடுகிறது. Especially when two people are in the competition, when two people are alike and then one fails and one succeeds. பொதுவாக ரெண்டு பேர் போட்டியில இருக்கிறாங்கன்னு பார்க்கிற பொழுது அந்த போட்டியிலே ஒருவர் தோற்று போவாரானால் அந்த தோல்வி அவருக்குள்ளே பல விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. Especially in the case of Cain and Abel, the loser was the elder brother, the winner was the younger brother. அங்கே காயின் ஆபேலை பார்க்கிற பொழுது அங்கே தோற்று போனவர் யார் என்று சொல்லும் பொழுது அண்ணன் தான் தோற்று போகிறார், தம்பி ஜெயித்து விடுகிறார். Humanly speaking, it would have hurt his ego very much. நாம் மனித தன்மையாக பேசுகிற பொழுது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னை குறித்த எண்ணம் அங்கே உடைபடுகிறது. I am the elder one. நான் அல்லவா மூத்தவன். And God rejected me. தேவன் மூத்தவனாகிய இருந்த என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லையே. Sometimes, failures you should handle very carefully. நம்முடைய வாழ்க்கையில வர்ற தோல்விகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். Sometimes our thoughts go topsy turvy and they go without control the moment you face a failure. நம்முடைய எண்ணங்கள் சில வேளைகளில் கட்டுப்பாடற்று ஏதோ விதமான திசைகளில் பயணிக்க ஆரம்பிச்சிடும். Disappointments, if you don't handle them properly, it can become very destructive in force. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரகுற ஏமாற்றங்களை சரியா கையாளாவிட்டால் அது பல வேளைகளில் உங்களையே கவுத்துரும். You must be very careful. நீங்க மிக மிக கவனமா இருக்கணும். There's a incident in the Bible about a man called Ahithophel. அகித்தோப்பேல் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். He was the counselor for Absalom. அப்சலோம் என்று சொல்லுகிற ராஜாவுக்கு அவன் ஆலோசனைக்காரனாக இருந்தான். Whatever he said, Absalom obeyed. அவன் என்ன சொன்னானோ அதை இந்த ராஜாவாகிய அப்சலோம் கேட்டான். But one day Absalom rejected Ahithophel's counsel. ஆனால் ஒரு நாள் இந்த அகித்தோப்பேல் கொடுத்த ஆலோசனையை இந்த ராஜா ஏற்றுக்கொள்ளாமல் புறம்பே தள்ளி விடுகிறான். It was a moral failure for Ahithophel. அகித்தோப்பேலுக்கு இதை தாங்க முடியாதபடியான தோல்வியாக மாறுகிறது. You know what he did? அவன் என்ன செய்தான்? He saddled up his ass, went to his house, hanged himself. அவன் வீட்டுக்கு போனான், நான்று கொண்டு தூக்கு மாட்டிட்டு செத்து போயிறான். He could not handle the disappointment, that failure, that shame. காரணம் என்ன? அவனுக்கு வந்த தோல்வியை, அவமானத்தை அவனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. Immediately killed himself. உடனடியாக தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான். In the case of Cain, it was different. இந்த காயினுடைய காரியத்தில் இது வேறு விதமாக நடக்கிறது. He did not kill himself. இந்த காயின் தன்னைத்தானே கொலை செய்யவில்லை. He planned to kill his brother. அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறான். He did not tell about it to his parents or he did not expose it to his brother. அவன் தன்னுடைய பெற்றோருக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்லல, அந்த கோபத்தை தன்னுடைய தம்பியிடத்திலும் காட்டவில்லை. It was just like normal. சாதாரணமா நடக்கிற மாதிரி நடந்துட்டான். The first person to intervene in his life was none other than God. அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே இடைப்பட்ட முதலாவது நபர் யாருன்னு சொன்னா வேற யாரும் இல்லைங்க, தேவனே அவனோடு இடைப்பட்டார். He said, Cain, I know what you're thinking. காயினே, உனக்கு என்ன சிந்தனை உள்ளே இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Why is your countenance different? உன்னுடைய முகநாடி ஏன் வேறுபடுகிறது? Why are you angry? நீ ஏன் கோபமாய் இருக்கிறாய்? Why are you planning evil? நீ ஏன் இந்த கொலை செய்கிற திட்டத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறாய்? If you do well, you also will be exalted. நன்மை செய்தால், நன்மை செய்யறனா இருந்தா உனக்கு நன்மை கிடைக்காதா? If you do evil, sin will lie at your door. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நீ பாவம் செய்யும்போது அதனுடைய பாவம் வந்து வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். God confronted him. ஆண்டவர் அவனோடு கூட முரண்படுகிறதை பார்க்கிறோம். Joseph, when God revealed his thoughts, he obeyed God. யோசேப்புக்கு தேவன் தம்முடைய திட்டம் என்ன என்பதை சொன்ன பொழுது அதை கீழ்ப்படிந்து அவர் ஏற்றுக்கொண்டார். And he took back the plans of breaking the relationship with his wife. தன்னுடைய மனைவியாய் வரப்போற மரியாளோடு இருக்கிற உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர் அதை செய்யாதபடி மீண்டும் அவளை சேர்த்துக் கொள்ளுகிற காரியத்தை செய்கிறார். But if you look at Cain, நீங்கள் அந்த காயினை பார்ப்பீர்களானால் God intervened, warned him.
ஆண்டவராகிய தேவன் அவனோடு இடைப்பட்டு அவனுக்கு அந்த எச்சரிக்கையை கொடுத்தும் கூட he despised it and wrote a history for his own ruin. அவன் அதை புறம்பே தள்ளி தன்னுடைய வாழ்வுக்கான அந்த அழிவை தானே தேடிக்கொண்டான். Listen, dear children of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் கவனித்து கேளுங்கள். You can say, Pastor, it is just a thought. What is it? இது ஒரு சாதாரணமான எண்ணம் தானே பாஸ்டர், இது உள்ளத்துல வந்து ஒரு சிந்தனை தானே, அதனால என்ன தப்பு என்று நீங்க கேட்பீங்களா? But in God's eyes, thoughts are also very, very serious. ஆனால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே பார்க்கிற பொழுது நம்முடைய சிந்தனைகள் கூட அங்கே தேவனுடைய பார்வையிலே முக்கியமாக இருக்கிறது. God has told us that just as a man thinks, so is he. ஒரு மனிதன் எப்படி தன்னை குறித்து சிந்திக்கிறானோ அவன் அப்படிப்பட்டவனாகவே இருப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். You know, Jesus said, if you look at a woman with lust in your eyes, you have already committed adultery with her. ஆண்டவராய் இயேசு இதை சொல்லுகிற பொழுது ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்ப்பாயானால் ஏற்கனவே நீ அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்லுகிறார். In other words, you are setting a pathway by your own imagination. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நீ உன்னுடைய சிந்தனையின் மூலமாக ஒரு செயலுக்கு வழிவகுத்து விடுகிறாய். Very soon your thoughts will translate into actions. சீக்கிரமாக அந்த சிந்தனைகள் ஒரு வேலையை, ஒரு பாரதூரமான வேலையை நீ செய்கிற ஆளா உன்னை மாத்திரும். The world will try to control you or deal with you only after they have evidence, they have something to see, catch you red-handed. Only then they will proceed for actions. இந்த உலகம் உங்களை தண்டிக்கிறதுக்கு எப்போ முயற்சி எடுக்கும்? நீங்க அந்த காரியத்தை செய்த பின்பாக, அதற்கான சாட்சியங்களை கண்டுபிடித்த பின்பாக, அந்த குற்றம் ருசுப்படுத்தப்பட்ட பின்பாக அது தண்டிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும். But you know when God will intervene? ஆனால் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது இடைப்படுவார் தெரியுமா? Not after you have been caught. நீங்க கையங்களமா பிடிக்கப்பட்ட பிறகு இல்ல. Not after you have finished the deed. நீங்க செய்ய வேண்டிய அந்த செய்கையை செய்து முடித்த பின்பு அல்ல. Even when you are thinking, he comes and says, stop the thought. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் உண்டாயிருக்கும் பொழுதே உள்ளே தலையிட்டு அதை நிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். Hallelujah. Hallelujah. அதுதான் அவருடைய கிருபை. Amen. That is God's grace. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்க கிருபைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. உண்மையா சொல்றேன், நம்மளை கையுங்களமா பிடிக்கிறது ஆண்டவருக்கு பெரிய காரியம் கிடையாது. ஆனா எண்ணங்கள்ல இருக்கும் போதே நம்மளை தடுத்துருவார். வேண்டாம் பாது, அப்படி செய்யாத, ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க? He will stop our thoughts. ஆண்டவராகிய தேவன் அந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது உள்ளே வந்து அதை நிறுத்தி போடுகிறார். We have to listen to the voice of the Holy Spirit talking to us. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே பேசுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், Thoughts of anger, உங்களுக்குள்ளே வருகிற கோபத்தின் எண்ணங்கள், thoughts of bitterness, அந்த கசப்பின் எண்ணங்கள், thoughts of evil, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று எழுகிற எண்ணங்கள், thoughts of escape, நீங்கள் எப்படியாவது தப்பி போக வேண்டும் என்று எழும்புகிற எண்ணங்கள், thoughts of separation, நான் பிரித்து விட வேண்டும், பிரிந்து போக வேண்டும் என்று எழும்புகிற எண்ணங்கள், thoughts of scheming, நான் மற்றவர்களுக்கு எதிராக ஒரு திட்டத்தை வகுக்கிறோம் பாருங்க, அந்த திட்டமிடுகிற எண்ணங்கள். right there in the thoughts the Holy Spirit will deal. அந்த எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அதை பேசுகிறார். And if we listen to him, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுப்பீர்களானால் broken unities will always be brought together. உடைந்து போன, சீர்கெட்டு போன அந்த உறவுகளை தேவன் மீண்டும் சீர்படுத்த வல்லவராய். Hallelujah. Hallelujah. Thoughts are important. நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப முக்கியம். I will always compare that to a egg of a cobra. ஒரு நாகபாம்புக்கு ஒப்பிட்டு நான் அதை சொல்லுவேன். Egg of a cobra. இந்த நாகபாம்புடைய முட்டைக்கு ஒப்பிட்டு. You see, if you see the egg of a cobra, it looks like a normal chicken egg. நீங்க சாதாரணமாக இந்த பாம்பினுடைய முட்டையை பாருங்க, அது கோழி முட்டை மாதிரி தான் இருக்கு. If you want to destroy that egg, நீங்க அந்த முட்டையை அழிக்க விரும்பினா, you give a stick to a 1-year-old, 2-year-old. அத இந்த 1 வயசு 2 வயசு பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு குச்சியை கொடுத்து அதை அடிச்சு உடையனா, if you say break it, they will break it and destroy it in a matter of seconds. அதை அடிச்ச உடனே அவன் 1 நிமிஷத்துல அடிச்சு உடைச்சிட்டு போயிடுவான். A child can do that. ஒரு சின்ன குழந்தையால அதை செஞ்சிட A முடியும். small stick can do that. ஒரு சின்ன தடி இருந்தா போதும், அதை முடிச்சிடலாம். You don't need any big effort or experience. அதுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் கடப்பாரெல்லாம் எடுத்து வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. But if you let the egg develop, ஆனா இருக்கட்டும் என்று சொல்லி அந்த முட்டையை அங்க விட்டீங்கன்னா, someday it will look on you as an 8 feet cobra. ஒரு நாளைக்கு
அது முட்டை திங்கிற பாம்பா தான் வெளியே வரப்போகுது. 8 அடி பாம்பா வந்து நிற்கும் பாருங்க. It becomes very dangerous. Now a child cannot handle it anymore. இப்ப அவ்வளவு நீளமான பாம்பை ஒரு பிள்ளையால கையாள முடியாது. You cannot just try to handle it with a small stick. நீங்க இந்த நேரத்துல குச்சியை வச்சுட்டு பாம்பை விரட்டிட்டு இருக்க முடியாது. In Tamil the proverb goes, if they see a snake, even an army will tremble. பாம்பை கண்டா படையும் நடுங்குன்னு தமிழ்ல பழமொழியே இருக்கு. இது என்ன தெரியுமா நான் சொல்லுவேன், this egg is like a thought. இந்த முட்டை தான் நம்முடைய எண்ணத்தை போல, சிந்தனையை போல. God comes and intervenes while it is still an egg. அது ஒரு முட்டையா இருக்கிற பொழுதே தேவன் உள்ளே வந்து நம்முடைய இருதயத்துல பேசுறார். Enough of that, stop it, don't do it, don't go there, give up that idea, give up that plan. He comes and speaks. ஆண்டவர் உள்ள வந்து பேசுறார். அந்த சின்னதா இருக்கும்போது அதை விட்டுது, அது இருந்து விலகிரு, இந்த எண்ணத்தை வச்சு கொள்ளாத என்று ஆண்டவர் சொல்றார். But if you continue to give it a spurt of life, நீங்க தொடர்ந்து அதுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டே இருப்பீங்கன்னா someday it will turn into a problem you cannot handle. ஒரு நாளில் அதுவே பெரிய அளவில் வளர்ந்து உங்களுக்கு கைமீறி போயிருங்கிறத மறந்துடாது. God intervenes so unity can come about. ஆண்டவராகிய தேவன் இந்த உறவுகளும் ஐக்கியங்களும் கட்டி எழுப்பும்படி ஏற்ற வேளையிலே உள்ளே தலையிடுகிறார். Hallelujah. Hallelujah. Number 2. இரண்டாவது காரியத்தை நாம் கவனிப்போம். How does God bring about unity by his grace? ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே எப்படி நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே நம்முடைய ஐக்கியங்களுக்குள்ளே உறவை கட்டி எழுப்புகிறார்? Number 1, by intervention. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் அதை செய்யும்படி உள்ளே தலையிடுகிறார் என்று சொன்னேன். Number 2, இரண்டாவது 1 Peter chapter 2 verse 21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனம். For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து விடும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. How does God give his grace to build our unity? நம்முடைய ஐக்கியத்தை கட்டி எழுப்ப தேவன் எப்படி தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறார்? It is not only intervening into our imaginations. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே இடைப்பட்டு தலையிட்டு அதை செய்கிறவர் மாத்திரமல்ல. Number 2, இரண்டாவதாக he inspires us by his exemplary life. ஆண்டவராகிய தேவன் தாம் காண்பித்த முன்மாதிரியினாலே நமக்குள்ளே தூண்டுதலை ஏற்படுத்துகிறார். Inspires us by his exemplary life. ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே நமக்கு முன்பாக முன்மாதிரி காண்பித்திருக்கிறாரே, அந்த முன்மாதிரியினாலே நமக்குள்ளே தூண்டுதல் உண்டாகி நாம் நம்முடைய உறவுகளை சீர்படுத்த முடியும். There are 3 things Jesus did about unity. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது இந்த ஐக்கியத்திற்காக 3 காரியங்களை அவர் செய்தார். Note it down. நீங்கள் தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். Number 1, முதலாவது Jesus preached about unity. ஆண்டவராகிய தேவன் முதலாவது இந்த ஐக்கியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். He taught in great detail throughout his lifetime in various aspects how to maintain unity. நம்முடைய ஐக்கியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே பல கட்டங்களிலே பல விதங்களிலே தேவன் ஆகிய இயேசு அதை பிரசங்கித்தார். Number 2, இரண்டாவது he prayed for unity. ஆண்டவராகிய இயேசு இந்த ஐக்கியத்துக்காக ஜெபித்தார். John 17:11. நீங்கள் யோவான் 17:11 அதை படிக்க முடியும். He prayed, Holy Father, keep through thine own name those whom you have given me, that they may be one as we are one. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்துக்கொள்ளும் என்று அவர் ஜெபித்தார். He prayed for unity. அவர்களுக்காக அந்த ஐக்கியத்துக்காக தேவன் ஜெபித்தார், இயேசு ஜெபித்தார். But he did something more. ஆனால் அதை காட்டிலும் மேலான இன்னொன்றையும் அவர் செய்கிறார். Number 3, அதை மூன்றாவது காரியமாக he நாம் பார்க்கலாம். practiced it by setting himself as an example for unity. மூன்றாவதாக இந்த ஐக்கியத்தை தம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்து அதற்கு உதாரணமாகவே வாழ்ந்தார். He practiced it. அது தம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடி அவர் பார்த்து கொண்டார். We have seen many preachers preaching at great length about unity. இந்த ஐக்கியத்தை குறித்து ரொம்ப ஆளுங்க ரொம்ப அழகாக பேசுகிறத சொற்பொழிவாற்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். In my experience, I'll tell you, it is fairly easy to preach about unity.
என் அனுபவத்தில் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறதும் சொற்பொழிவு ஆற்றுறதும் இதை குறித்து பேசுகிறதும் ரொம்ப இலகுங்க. But you come on the ground and you try to practice unity, it is not going to be a easy one. ஆனால் களத்துக்கு வந்து இறங்கி அந்த ஐக்கியத்தில் காத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது, பிரிவில்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். It is easy to teach others the greatness of unity, the steps to unity, all of that. இந்த ஐக்கியத்தை குறித்து பெரிதாக சொல்லி அதுக்குள்ள படிகளை குறித்து விளங்கப்படுத்துவதுங்கிறது ரொம்ப செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். It's easy to be a philosopher. ஒரு நல்ல தத்துவ ஞானியை போல இந்த காரியங்களை பேசுறது ரொம்ப இலகுங்க. But to practically apply it and show it in your life as an example is a very tough one. ஆனா வாழ்க்கைக்குள்ள அதை செயல்படுத்தி கொண்டு வந்து மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியா நிக்கிறதுன்னு இருக்கிறது, அது ரொம்ப கடினம். Jesus preached, Jesus prayed for unity, and Jesus also practiced unity. இயேசு அதை குறித்து பிரசங்கித்தார், அதற்காக ஜெபித்தார், அது மாத்திரமல்ல தம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே வாழ்ந்து காட்டினார். John 13:34. நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே, He said, I give you a new commandment, that you will love one another as I have loved you, you also love one another. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அன்பாய் இருங்கன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஏசு சும்மா அன்பா இருங்கப்பா, எல்லாம் அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு போல. என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்க அன்பா இருங்க. அவரே உதாரணம் அதுக்கு. He set his life as an example for us to follow in the steps of love. இந்த அன்பின் பாதையிலே நடப்பதற்கு நமக்கு ஒரு உதாரணம் வேண்டுமானால் அது ஆண்டவராகிய இயேசு காட்டின உதாரணம் மாத்திரம் தான் உண்டு. If you read John 13:15, நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தை பார்த்தால், Jesus said, for I have given you an example that you should do as I have done to you. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற பொழுது, ஆண்டவரும் போதும் 15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன். What did he do? அவர் என்ன செய்தார்? He did not say we have to be humble, not speaking on humility. ஆண்டவர் அங்க நின்னு நீங்க எல்லாம் தாழ்மையா இருக்கணும், கீழ்ப்படிவுள்ளவா இருக்கணும் அப்படின்னு பேசினது மாத்திரமல்ல, they were all fighting there, who is the greatest. அவர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். Jesus did not start a teaching session, a seminar. இப்பொழுது உங்களுக்கு யார் பெரியவன் என்பதை கற்றுக் கொடுக்கும்படி ஒரு செமினார் நடத்த போறேன்னு ஆண்டவர் சொல்லல. He took a towel, ஆண்டவர் அங்க ஒரு சீலை எடுத்தாரு, bent down, அவர் கீழே குனிந்தார், washed their feet, அந்த சீஷருடைய பாதங்களை கழுவினார், and displayed what is humility. இந்த தாழ்மை என்றால் என்ன என்பதை அவங்களுக்கு செயல்முறை கல்வியாகவே கற்றுக் கொடுத்தார். And then he said, have you seen me doing this? Follow the same way. இப்ப ஆண்டவர் சொன்னார், நான் என்ன செய்தேன் என்று பார்த்தீர்களா, அதே போல நீங்க செய்யுங்க. I tell you, there are many methods of educating people. நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம், உங்களுக்கு ஒரு கல்வியை கொடுக்கணும் இல்ல ஒரு அறிவை கொடுக்கணும்னா அதுக்கு பல வழிகள் இருக்கு. You can do it by discussion, you can do it by lecture. There are so many methods. கலந்துரையாடல் மூலமா சொல்லலாம், அவங்களுக்கு முன்பாக நின்று கற்றுக் கொடுக்கிறது மூலமாக அதை செய்யலாம். But the simplest and the most elementary of all teaching methods is practical teaching. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக மிக எளிமையான அடிப்படையான வழி ஒன்றானா அது செயல்முறை கல்விதான். For someone to be educated by practical teaching methods, they don't even need basic education or literacy. They can just see it and do it. பாருங்க, ஒருவனுக்கு கல்வி இல்லாம இருக்கலாம், அவனுக்கு எழுத்து அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா செயல்முறை மூலமா ஒன்றை கற்றுக்கொள்கிற பொழுது அவனுடைய மனதில் அது பதிஞ்சிடும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? செயல்முறை கல்வியை படிக்கிறதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, எழுத்தறிவு தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லைங்க. செஞ்சு காமிச்சிட்டு இதை போல் செய் அப்படின்ட்டா ஒரு முட்டாள் கூட என்ன பண்ணுவான்னா அதை செஞ்சிருவான். ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிறதுலே முட்டாளாக நீங்கள் வந்து எனக்கு எப்படி குடும்பம் நடத்தணுன்னே தெரில ஆண்டவரே, எப்படி ஐக்கியத்தில் இருக்கணுன்னே தெரில ஆண்டவரேன்னு சொன்னால், அதுக்கு தான்ப்பா நான் என் வாழ்க்கையே செயல்முறையாக்கி வச்சுருக்கேன், அதை பார்த்து நீ நடந்து வா. அல்லேலூயா.
Just follow my footsteps. என்னுடைய வழியை தொடர்ந்து வா, நான் மாதிரி காண்பித்ததை போல் நடந்து கொள். There is no easier way than this. இதை காட்டில இலகுவான வழின்னு ஒண்ணு இல்லை. Sometimes some children will not understand even if you teach them for a whole day. முழு நாளுமே உட்கார்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது விளங்குறது இல்லை. But if you show them practically, they just catch it. ஆனா செயல்முறையா செய்து காமிச்சு பாருங்க, உடனடியாக அதை பிடித்துக் கொள்வார். Sometimes when I go to visit some houses, நான் சில வீடுகளுக்கு நான் விசிட் போகிற பொழுது, these days we have got Google Maps. It's a very handy feature. Google Maps. இப்போ நமக்கு Google Map இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம சீக்கிரமா போயிடுறோம். So you just click the address அதுல போட்டோம்னா and then it keeps guiding you and we are able to reach the house. அப்ப அந்த வீட்டை சந்திக்க போறதுக்கு அந்த வீட்டுடைய விலாசத்தை அதுல போட்டோம்னா அது கொண்டே காமிச்சு அந்த முகமரிக்கு நம்ம போயிடுறோம். Sometimes even in Google Maps you are not able to find out. ஆனா சில இடங்கள் இருக்கு பாருங்க, அங்க Google Mapல கூட அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. And then I call the brother, I'm not able to find your house, how should I come? அப்ப சிலவேளை அந்த சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, சகோதரன் உங்க வீட்டுக்கு வர முடியல, எந்த வழியில வந்தா உங்க வீட்டுக்கு வர முடியும் நான் ஃபோன்ல கேட்பேன். He will say very easy pastor. அவர் சொல்ற ரொம்ப ஈஸி பாஸ்டர் இதெல்லாம். Take the first left, take the second right, take the third left, take the fourth right. Very easy pastor. அவர் ரொம்ப சொல்றாரு, இந்த முதலாவது வலது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்க, அப்புறம் ரைட்ல திரும்புங்க, அப்புறம் லெஃப்ட்ல திரும்பினா எங்க வீடு. I try. நான் அதையும் முயற்சி பண்ணேன். Then I don't know where I am now. அதுக்கு அப்புறமும் பார்த்தா நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியாது. And then I say, brother, this is not working. நான் சொன்னேன், இது ஒன்றும் சரியா வராதுயா. Take your bike and come out. நீங்க தயவு செய்து உங்க பைக் எடுத்துன்னு வாங்க. I am standing near. There is a house with this number. இந்த வீட்டு நம்பருக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். You come, otherwise I am not coming to your house. நீங்க வந்து என்ன கூட்டி போனா தான் உங்க வீட்டுக்கு வர முடியும், இல்லைன்னா முடியாது. And then he comes. அதுக்கு அப்புறம் அவர் வருவார். Now I am rest assured, I am relaxed. இப்போ எனக்கு ஒண்ணு தெரியும், நிச்சயமா இப்போ அவர் வீட்டுக்குள்ள நான் போயிடுவேன். Now I don't have to be reading all the street names, house numbers, nothing. I don't have to look at anything. இப்போ அவர் முன்னாடி வந்த பிறகு அந்த தெருவுக்கு பேர் என்ன, இந்த வீடு என்ன நம்பர், அதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Just follow him blindly. அவருக்கு கண்ணை மூடிட்டு அவருக்கு பின்னாடி போனா அவர் வீட்டுக்குள்ள நான் போயிடுறேன். The time he parks, I park, the house is there. இப்போ பாருங்க, அந்த நேரமும் சேவாயிரும், அவர் வீட்டுக்கும் போயிடுவோம், நேரா அவர் வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிட்டேன். That is how Jesus did for us. அதே போல ஒரு முன்மாதிரியை தான் இயேசு நமக்கு வச்சிருக்கார். Hallelujah. Hallelujah. Jesus, how should I love others? ஆண்டவராகிய இயேசுவே, நான் மற்றவர் மேல எப்படிங்க அன்பு செய்யணும்? Jesus will not say, okay, go to chapter number 1 and paragraph 5 to 15. Memorize. ஆண்டவராகிய இயேசு அப்ப வந்து நீ முதலாம் அதிகாரத்தை எடு, அந்த 15ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் உள்ள வசனத்தை பாடமாக்கு சொல்ல மாட்டார். He says, look at my life. ஆண்டவர் சொன்னா, என்ன பாருப்பாங்க, நான் என்ன செய்தேன்? Love one another just as I loved you. நான் உங்கள் மேல அன்பா இருந்ததை போல நீங்க ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருங்க. Hallelujah. Hallelujah. That's why the Bible says, புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையாகிய மணவாட்டியை நேசித்தது போல நீங்க அன்பு கூறுங்க. இதுக்கு மேல என்னங்க பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வேணும் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்தை கட்டும்படி அவரே எடுத்துக்காட்டாய் வந்து விட்டார். Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்ல வேணாமா? There are so many teachers in our country. நம்முடைய நாட்டுல பலவிதமான அறிவுரை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். But nobody like Jesus. ஆனால் ஒருவருமே இயேசுவை போன்றவர்கள் அல்லவே அல்ல. He preached. ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்தார். He prayed. அவர் ஜெபித்தார். He practiced it in his life. அவர் அப்படியே தம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டினார். Just follow him. என்னை பின்பற்றி வாருங்கள். And then you can build unity. அப்படி செய்கிற பொழுது, அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றுகிற பொழுது நம்முடைய குடும்பத்தின் ஐக்கியத்தை நாம் காப்பாற்ற முடியும். Third grace that God gives to build back broken lives. இந்த உறவுகளை கட்டி எழுப்ப தேவன் செய்கிற மூன்றாவது கிருபையின் காரியம் என்ன? Turn with me to the epistle of Paul to Philemon. பிலமோனுக்கு எழுதின அந்த நிருபத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். Verse 17. இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபத்தினுடைய 17வது வசனத்திலே, if you can count me therefore as a partner, receive him as myself. ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியம் உள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும்.
receive him as if you receive myself. நீர் என்னை ஏற்றுக்கொள்கிறதை போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். I will tell you concisely what is the story in this one chapter of Philemon. இந்த பிலமோன் என்று சொல்லுகிற அந்த நிருபத்திலே ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதை உங்களுக்கு சுருக்கமாக இப்ப நான் சொல்றேன். Now Philemon is a man who is very close to Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு மனிதர் தான் இந்த பிலமோன். There is a servant who was working under Philemon. இந்த பிலமோனுக்கு ஒரு அடிமையாக வேலைக்காரனாக ஒருவர் இருந்தார். Philemon has a servant, his name is Onesimus. இந்த பிலமோனுக்கு இருந்த வேலைக்காரனுடைய பேர் ஒனேசிமு. Now Onesimus ran away from his master. இந்த ஒனேசிமு தன்னுடைய எஜமானியாகிய பிலமோனை விட்டு ஒரு நாள்ல ஓடி போய் விட்டான். But fortunately he lands close to Paul and ends up serving him while he was in chains. இவன் ஓடி போனது மாத்திரமல்ல, இந்த காவலிலே வைக்கப்பட்டிருந்த பொழுது, பவுலானவர் காவலிலே வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்கிற ஒரு நபராக இந்த ஒனேசிமு இருந்தான். When he met Paul, he was not a Christian. இந்த ஒனேசிமு பவுலை சந்திக்கிற பொழுது ஒரு கிறிஸ்தவனாக இருக்கவில்லை. And he was helping him. அந்த ஒனேசிமு பவுலுக்கு உதவி செய்கிறார். And slowly a relationship begins to bud. இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையே நல்ல ஒரு ஐக்கியம் வளர்கிறது. In time Onesimus becomes a Christian. இந்த காலத்திலே இந்த ஒனேசிமு இந்த பிரசங்கங்களினாலே தன்னை மாற்றிக்கொண்டு கிறிஸ்தவராகி விடுகிறார். Paul leads him to Christ. இந்த பவுலானவர் ஒனேசிமுவை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினார். In fact, Paul says Onesimus is my brother, he is my family now. இப்பொழுது இந்த ஒனேசிமு என்னுடைய சகோதரனை போல, என் குடும்பத்தில் ஒருவனை போல ஆகிவிட்டான் என்று எழுதுகிறார். Now time is going on, Onesimus is with Paul helping him. இப்பொழுது இந்த ஒனேசிமு காலங்களுக்கு பின்பதாக இந்த பவுலுக்கு வேலை செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். Paul tells him, Paul is telling இப்பொழுது Onesimus, ஒனேசிமுக்கு பவுல் சொல்கிறார், Onesimus, you are the servant of Philemon, my friend. இந்த பிலமோன் என்று சொல்லுகிற என்னுடைய நண்பருக்கு நீ ஒரு காலத்தில் அடிமையாய் இருந்தாய். It is not right for you to stay with me. நீ என்னோடு இப்போது இருப்பது என்பது சரியான ஒரு காரியம் அல்ல. I will recommend you to Philemon. நான் பிலமோனுக்கு திரும்பவும் உன்னை சேர்த்துக் கொள்ளும்படி சிபாரிசு செய்ய போகிறேன். My friend will listen to me. என்னுடைய நண்பராகிய பிலமோன் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வார். So you take this letter and go to Philemon and give it to him. ஒனேசிமு ஆகிய நீ நான் பிலமோனுக்கு தருகிற இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் நீ அவரிடத்தில் கொடு. And he took it and the relationship was restored. அவர் எடுத்துக்கொண்டு போய் அதை கொடுக்கிறார். அவருடைய உறவு கட்டி எழுப்பப்படுகிறது. Now the letter of recommendation by Paul to Philemon for the sake of Onesimus is nothing but the epistle of Philemon. இந்த ஒனேசிமுவை சேர்த்து கொள்ளும்படி, அவனுக்கு கருணை காட்டும்படி இந்த பிலமோனுக்கு பவுல் எழுதின கடிதம் தான் நான் பிலமோனுடைய நிருபம் என்று வேதத்தில் வாசிப்பது. Master servant relationship is broken. அங்கே எஜமானுக்கும் அந்த அடிமைக்கும் இடையே இருந்த அந்த உறவு முறிகிறது. இதை பவுல் சேர்த்து வைக்கிறார். And then that is why the word is written, receive him as if you receive myself. அதனாலே தான் பவுல் அங்கே எழுதும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்கிறதை போல முன்னாள் அடிமையாகிய ஒனேசிமுவை இப்பொழுது நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். This passage is very, very interesting. நீங்கள் இந்த வேத பகுதியை வாசிப்பீர்களானால் மிக மிக அருமையான ஒரு வேத பகுதி. The third way God brings back broken relationships is by raising up people to intercede on our behalf. இந்த உறவுகளை சீர்படுத்தும்படி தேவன் செய்கிற மூன்றாவது கிருபையான காரியம், நமக்காக பரிந்து பேசுகிறவரை தேவன் எழுப்புகிறார். Hallelujah. Hallelujah. Number 3, interceding on our behalf. நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவரை தேவன் எழுப்புகிறார். Who is the intercessor? இப்பொழுது இந்த இடத்துல யார் இந்த பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்? The pastor Paul. இந்த பவுலாகிய ஊழியக்காரன் பரிந்து பேசுகிற நபராக இருக்கிறார். It's very, very interesting. இந்த வசனங்களை வாசிப்பீர்களானால் மிக ஆச்சரியமா இருக்கும். Look at the state of Onesimus. இந்த ஒனேசிமுடைய நிலைமையை ஆராய்ந்து பாருங்கள். Number 11, verse 11. நீங்கள் 11ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது The Bible says, Paul says, once he was unprofitable to you. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமற்றவன். இதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அவர் மேல. ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன் இஸ் he was an unprofitable servant, useless servant. முதலாவது அங்க சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டு என்ன?
உமக்கு ஒண்ணுக்கு பிரயோஜனம் உள்ள ஆளாக இந்த ஒனேசிமும் இருக்கல. நம்ம சொல்லுவோம் பாருங்க, தண்டத்துக்கு இருக்கான்னு வாங்க இல்ல, தண்டத்துக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான், தண்டத்துக்கு சம்பளம், ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரன். ரெண்டாவது என்னது? verse 15, 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது the second accusation, இரண்டாவது குற்றச்சாட்டு அங்கே வைக்கப்படுகிறது. he departed from you for a season. கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான். The Philemon did not send him away. பிலமோன் அவனை அனுப்பி விடவில்லை, He himself got away. இவனே ஓடி போயிட்டான். Those days, slaves or servants running away from the master without intimation is a very serious offense. அந்த காலத்திலே இந்த அடிமையானவன் எஜமானை விட்டு ஓடி போவது என்பது மிக மிக பாரதூரமான ஒரு குற்றம். Second mistake. இங்கே அவன் செய்த இரண்டாவது குற்றம் என்ன? One more mistake also, two more mistakes he did, I think. இன்னும் ரெண்டு குற்றத்தை அவன் செய்திருக்கிறான். Verse 18, 18ஆம் வசனத்திலே, if he has wronged you or owes money to you, யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால். அப்போ இவர் நிறைய வேலை பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ வரைங்க என்ன பண்ணியிருக்காரு? அநியாயம் செய்தால் கடன் பட்டிருந்தால் அப்படின்னா இவர் கதை சொல்லியிருக்காரு. அண்ணே, எங்கள் பழைய முதலாளிகிட்ட நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கடன் கூட வாங்கிட்டு ஓடிட்டேன், எஸ்கேப் ஆகிட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு வந்துரு. The pastor Paul, he says, you are a believer now. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது, இப்பொழுது பவுல் ஊழியக்காரன் அவருக்கு, அதனாலே சொல்லுகிறார், நீ இந்த காரியத்தை செய்திருக்க, you have wronged him, நீ அவர் தவறு செஞ்சிட்ட, you have owed him, நீ அவனுக்கு கடன் கொடுக்கணும், you have run away from him, அவரை விட்டு ஓடி வந்துட்ட, you have been an unprofitable servant, நீ பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனா இருந்திருக்க, but now you are a believer of Jesus Christ. ஆனால் இப்பொழுதோ நீ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசி ஆகிவிட்டாய். And your owner is also the believer of Jesus Christ. இப்பொழுது உன்னுடைய எஜமானாய் இருக்கிற பிலமோன் கூட இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி தான். Now both of you are in the eyes of the Lord brothers in one family. இப்பொழுது இயேசுவினுடைய பார்வையிலே, தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே எஜமானும் வேலைக்காரனும் ஒரு குடும்பத்துடைய சகோதரர்கள். So I will recommend. ஆகவே நீ மீண்டும் அவரோடு சேர்ந்து கொள்ள நான் சிபாரிசு செய்கிறேன். So he says, Paul says, இப்பொழுது பவுல் சொல்கிறார், for my sake receive him. என் நிமித்தமாக எனக்காக வேண்டி அவரை ஏற்றுக்கொள். The role of a pastor is very complicated at times. சில வேளைகளில் ஒரு சபையினுடைய ஊழியக்காரருடைய வேலை என்று சொல்வது குழப்பம் நிறைஞ்ச வேலை. It is not just preaching before a mic, it is not receiving offerings and then having a comfortable life. இங்கே இருந்து மைக்குக்கு நின்று பேசுறதோ அல்லது காணிக்கையை சேகரிப்பதோ அல்லது ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்வதோ அது மாத்திரம் இல்லைங்க. Sometimes you have to go personally and counsel people and bridge broken relationships. சில வேளையில் தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுடைய உறவுகளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை அறிந்து அது சீர்பொருந்தும்படி அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கும். But the amazing thing is Philemon listened to the advice. ஆனா அங்கே உள்ள ஆச்சரியமான காரியம் என்ன? ஊழியக்காரனாகிய பவுல் சொன்ன ஆலோசனையை அவராலே கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தப்பட்ட விசுவாசியாகிய பிலமோன் கேட்டான். விசுவாசிகள் கவனிங்க, ஊழியக்காரருடைய புத்திமதியை கேட்க வேண்டும். உறவுகளில் கசப்பு வரும்போது, பிரிவினைகள் வரும்போது, ஊழியர்கள் தேவ வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இப்படி இருங்க, சேர்ந்து கொள்ளுங்க, சமாதானமாக இருங்க, கசப்புகளை விட்டுருங்க, இந்த செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? சில பேர் வருவாங்க கவுன்சிலிங், 3 மணி நேரம் கவுன்சிலிங் பண்ணி முடிச்சா அடுத்த வாரம் பாருங்கள் எப்படி இருக்கீங்க, அப்படியே தான் இருக்கும். சில தடவை அவங்கள பார்த்தா கோபமாக வரும். எங்கள் நேரத்தையும் கெடுத்து நீ எப்படி கேட்க போகிறது கிடையாது, எதுக்கு எங்கள் நேரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க? வந்து ஆலோசனை நல்லா கேட்டுருவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் சொல்கிறாரு, உனக்கு அடிமை பாவன், முன்னால் பிரயோஜனம் இல்லாதவன் இப்போ பிரயோஜனமானவன், அவன் அநியாயம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவன் சகோதரன், அவனை ஏற்றுக்கொள். உடனே சரி ஐயா. ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய ஸ்தானத்திலேருந்து சொல்கிறாருன்னா அந்த ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்லுவேன், நம்ம குடும்ப பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளில் ஊழியர்கள் ஆலோசனை சொல்லும் பொழுது, பிரிவினைகள் வரும்போது அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்கள்.
அந்த பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆயிரும். நிறைய பேர் கேட்பாங்க, கேட்குறத செய்ய மாட்டாங்க. அந்த பிரச்சனை தொடர் பிரச்சனையாக போயிட்டே இருக்கும். ஆலோசனை கேட்க வேண்டும். The Bible says in the book of Revelation, the pastor or the bishop of a church is equivalent to an angel of the church. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சபையினுடைய ஊழியக்காரன் தேவ தூதனுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. So listen to their voice, listen to their advice. அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை, அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களுக்கு செவி கொடுங்க. No, some counseling can come from the stage. சில ஆலோசனைகள் இருக்கு, அது இங்கே பிரசங்க பீடத்திலிருந்து உங்களுக்கு வரலாம். Some can come on a personal level. இன்னும் சில ஆலோசனைகள் உங்களோடு தனிப்பட்ட முறையிலே பேசும்போது வெளிப்படலாம். Here Paul wrote it with his own hand. இங்கே பவுல் தன்னுடைய சொந்த கையெழுத்தாக இந்த ஆலோசனை அவருக்கு எழுதுகிறார். And it was received in good spirit. இவரை நல்ல இருதயத்தோடு கூட நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிபாரிசு செய்து எழுதுகிறார். It is important to respect and regard the counsel of men of God who are appointed as shepherds over you, who guide you according to the word of God. யாரை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக ஏற்படுத்தி வேத வசனங்களின்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழிநடத்த நியமித்திருக்கிறார்களோ அவர்களை கனப்படுத்தி அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. Every counsel that comes from the pastor, எந்த ஊழியக்காரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை வருகிற பொழுது I would recommend go and check what the word of God says. நீங்கள் வேத புத்தகத்திலே இந்த ஆலோசனை இருக்கிறதா என்று தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள் என்று நான் சொல்கிறேன். If the word of God says yes to what the pastor is saying, ஊழியக்காரன் சொல்லுகிற அதே ஆலோசனையை வேத புத்தகமும் சொல்லுமானால் listen, தயவு செய்து அதற்கு செவி கொடுங்கள், obey, அதுக்கு கீழ்ப்படிங்க. and then you will see all the cracks closing in, the differences, the divisions coming together in unity. அப்படி நீங்கள் செய்கிற பொழுது அந்த விரிசல்கள் மறந்து, அந்த பிளவுகள் மாறி, அந்த சிதலமடைந்ததெல்லாம் சரியாகி மீண்டும் சீர்படுகிற அந்த உறவின் ஐக்கியத்துக்குள்ள நீங்க வருவீங்க. Hallelujah. In the book of Luke chapter 16, லூக்கா 16வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் you read the story of the rich man and Lazarus. நீங்கள் லூக்கா 16வது அதிகாரத்திலே அந்த ஐஸ்வரியவான் லாசர் உவமையை குறித்து நாம் படிக்கிறோம். The rich man is tormented by flames. அந்த ஐஸ்வரியவானை குறித்து பார்க்கும் பொழுது நரகத்திலே அக்கினியிலே வேதனைப்படுகிறார். He looks up at Abraham and requests, can you please send Lazarus from the dead so my 5 brothers will at least listen to a man coming from the dead and they will not end up in this torment. அந்த அக்கினியின் நடுவில் இருந்து ஆபிரகாமை பார்த்து அந்த ஐஸ்வரியவான் சொல்லுகிறான், உமது மடியிலே இருக்கிற லாசருவை அங்கே அனுப்பும், அங்கே எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேதனைக்குள்ளே வராதபடி லாசரு அங்கே போய் இந்த காரியத்தை சொல்லட்டும் என்று சொல்லுகிறான். You know what Abraham said? அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொன்னார்? Verse 29. 29வது வசனத்தை பார்ப்பீர்களானால், they have got Abraham and the prophets, let them listen to them. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். If they don't listen to them, அவர்களுக்கு செவி கொடுக்காவிட்டால் they will not even listen to a person even if he goes back from the dead. அப்படி அவர்களுக்கு செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். கவனிச்சிங்களா என்ன முக்கியம்னு? பரலோகத்துல சத்தம் வருது, யாருடைய வார்த்தைக்கு செவி கொடு? மோசேயும் தீர்க்கதரிசி கீழே இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கு செவி கொடுப்பா. செவி கொடுத்தா இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க செவி கொடுக்கட்டும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மிக மிக முக்கியமானது. Proverbs 5:9 to 14 is a very shocking passage. நீங்கள் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 9லிருந்து 16 வரை உள்ள வசனங்களை பார்த்தால் அதிலே நமக்கு எச்சரிப்பாய் சொல்லப்படுகிற பல காரியங்கள் உண்டு. From verse 12 to 14, 12லிருந்து 14 வரைக்கும் பார்க்கிற பொழுது it's written about a man who did not love instruction, who did not accept reproof, who did not obey teachers.
அங்கே ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆலோசனையை கொடுக்கிறதுக்கு ஒருவனை அனுப்பியும் அந்த ஆலோசனையை அலட்சியம் பண்ணின, அதிலே மனம் திரும்பாத, அதற்கு கவனமாய் செவி கொடுக்காத ஒரு மனிதனுக்கு நேர்ந்த ஆபத்துக்களை குறித்து சொல்லப்படுகிறது. 2 வருஷம் தமிழ்ல வாசிக்கிறேன். போதகத்தை வெறுத்தேன், கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேட்கவில்லை, உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை நான் என்ன பண்ணல, சாய்க்காமலும் போனேன். What is the result? அவருடைய முடிவு என்னங்க? When you don't listen to instruction, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு செவி கொடாத பொழுது நடக்க போவது என்ன? If you read verse 9 onwards, 9ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போமானால், you have to give your honor to others. உங்களுடைய அந்த பெருமையை நீங்க இன்னொருத்தனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். Your ears you have to give to the cruel people. உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கு கொடுத்து விடுவாய். Verse 10, 10ஆம் வசனத்திலே, strangers will be filled with your wealth. அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள். The labors of your house a stranger will eat. உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் போய் சேரும். You will mourn in your end when your flesh, when you die. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கிப்பாய். முடிவு எப்படி இருக்குமா? துக்கமாக இருக்குமா? ஏன் அப்படின்னு கேட்டால், போதகத்தை நான் என்ன பண்ணலை, என் போதகர் சொல்ல நான் கேட்கவே இல்லைங்க. I did not listen to my teachers. நான் எனக்கு போதகம் பண்ண நியமிக்கப்பட்டுடைய போதனையை நான் கேட்கல, அலட்சியம் பண்ணிட்டேன். The last verse in Tamil says, almost in all evil in the midst of the congregation in the assembly I endured. 14வது வசனத்திலே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீங்குக்கும் உள்ளானேனே. Where is the start? எங்க ஆரம்பிச்சது இது? Despised instruction. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையை அலட்சியம் பண்ணாங்க. Some people, after listening to a message, they will go out and say, that's how they will preach, brother. You cannot listen to everything. சில ஆளுங்க அப்படிதான் செய்திக்கு பிறகு சொல்லுவாங்க, அவங்க இதாங்க, அவங்களுக்கு இதான் வேலை, இப்படி தான் சொல்லுவாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. We don't have to listen everything. அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதெல்லாம் செய்ய முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியுமா? நம்ம எது கேட்குறீங்க சொல்லுங்க. செய்ய முடியாதுன்னு தெரியுதா? எது கேட்கணும்? கேட்குறோன்னா என்ன பண்ணணும்? நம்ம சொல்கிறோம் ஐக்கியத்துக்கு இதான் வழி எப்படின்னு. இதெல்லாம் பண்ணிட்டு ஐக்கியம் வந்துருமா? சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வரும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். கர்த்தர் பேசுகிறாருன்னா உடனே கீழ்ப்படியே நாம் இருதயத்தை நாம் வளைத்து கொடுத்துட்டா கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை உடைந்து போனதையும் சேர்த்துருவார். ஒனேசிமு பிலமோன் உள்ள ஆண்டவர் அனுப்புகிறார் ஒரு மனுஷனை, பவுல். அப்பா, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் இணைந்துருங்க. இந்த பவுலுடைய வார்த்தைக்கு ஒனேசிமும் கீழ்ப்படுகிறான், பிலமோனும். முடிவு என்ன? உடைந்து போன ஐக்கியம் சீரடைந்து விட்டது. கர்த்தர் இன்றைய காலையில் ஊழியர்களுடைய சத்தத்தை நம்முடைய காதுகளில் தொனிக்க பண்ணுவாராக. அவருடைய ஆலோசனைகள் நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் கர்த்தர் உடைந்ததையும் சீர்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அதை அல்லேலூயா, அல்லேலூயா. God sends intercessors to intercede between broken parties. 2 உடைந்த உள்ளங்களை ஒன்றாக்கும்படி, அந்த நட்பை சீர்படுத்தும்படி, அந்த உறவை நன்றாக ஆக்கும்படி தேவன் அவங்க 2 பேருக்கு இடையில பரிந்து பேசுவதை அனுப்புகிறார். A servant of God, a pastor. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், விசேஷமாக சபையினுடைய போதகரை கர்த்தர் அனுப்புகிறார். I pray that we will listen to them. நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். That obedience will lift you up. அந்த கீழ்ப்படிவு வரும் பொழுது, அந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது அது உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரும். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Lastly, கடைசியாக, how does God show his grace on our life to build back broken bridges? நம்ம உடைந்து போன உறவுகளை சீர்படுத்தும்படி தேவன் தருகிற 4வது கிருபை என்ன? Luke chapter 15 verse 28. லூக்கா 15ஆம் அதிகாரத்துடைய 28வது வசனம். And he was very angry and he would not go inside. Therefore his father came out and entreated with him. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். The 4th method God shows his grace
is by entreating us. நான்காவது தேவன் செய்கிற காரியம் என்ன? இந்த உறவுகளை சீர்படுத்த வருந்தி அழைக்கிறார். Entreating us. நம்மை வருந்தி அவர் அதை அழைக்கிறார். Hallelujah. Hallelujah. Not once, not twice, many times entreating us. ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, பல முறை தேவன் நம்மை வருந்தி அழைக்கிறார். That is the fourth method. அதுதான் தேவன் செய்கிற நாலாவது காரியம். This story we all know very well. நம்ம எல்லோருக்குமே இந்த கதை நன்றாய் தெரியும். The younger son who went out of home, destroyed all his wealth, comes back and is received by the father and a party ensues. இளைய குமாரன் சொத்துக்களை பிரித்து கொண்டு வெளியே போகிறான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அழித்து விடுகிறான், திரும்பி வருகிறான், தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு விருந்து செய்கிறான். The elder brother is coming back from the field. இந்த வேளையிலே வயலிலே இருந்து மூத்த சகோதரன் உள்ளே வருகிறான். In a distance he hears, when he comes near the house, the Bible says when he drew near the house, he hears music. அவன் வீட்டுக்கு கிட்டே வர வர வீட்டுக்குள் இருந்து அங்கே ஆடல் பாடலுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். For a long time, for many days or months, I don't know, no music was heard in this house. அவனுடைய வீட்ல ரொம்ப நாளா இந்த கீத வாத்தியத்தினுடைய ஆடல் பாடலுடைய சத்தம் கேட்கவில்லை. Why? ஏன்? Because for the father, the departure of his son, he took it as if he is dead and he is lost. இந்த இளையகுமாரன் பிரிந்து போனதை அந்த தகப்பன் அந்த இளையகுமாரன் மரித்துவிட்ட ஒரு நிகழ்வாகவே எடுத்துக்கொண்டதுனால அந்த துக்கத்தின் நிமித்தமா அந்த வீட்டில் அது இல்லாம போச்சு. The house was filled with gloom for many months or years, I don't know how long. அந்த குடும்பமே ஒரு துக்க சாகரத்திலே மூழ்கினதை போல எவ்வளவு காலம் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே துக்கம் இருந்தது. But the moment this man heard this sound, he realized, aha, the younger fellow has come back. இந்த சத்தம் அந்த மூத்த சகோதரனுடைய காதுல விழுந்தோன்னு ஒண்ணு புரிஞ்சிட்டான், தம்பி வந்துட்டான். Now what he should have done is, இப்போ அவன் செய்திருக்க வேண்டிய வேலை என்ன? just like always, he should have gone into the house and asked daddy, why is this music today? அவன் எப்போதும் செய்யறது போல நேரா உள்ள வந்து அப்பாவை நோக்கி, அப்பா இன்னைக்கு ரொம்ப ஸ்பாட் எல்லாம் கேக்குதே, ஆடல் பாடலாம் நடக்குதே, என்ன விஷயம்னு கேட்டிருக்கலாம். Or he could have gone in and checked it out for himself. அல்லது அவன் உள்ள போய் ஏன் இந்த காரியம் நடக்குதுன்னு அவனே போய் பார்த்திருக்கலாம். But you know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? A little away from the house, he is standing there. அவன் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு calls his servant. அந்த வேலைக்காரனை கூப்பிடுறான். What is happening? அங்க என்னப்பா நடக்குது? You know what that servant said? அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான்? I hear the elder brother saying, I'm hearing music. Why? What is the reason? இப்போ இந்த அவன் கேட்குறான் வேலைக்காரனை பார்த்து, வீட்டுக்குள்ள ஆடல் பாடல் சத்தமெல்லாம் கேட்குதேப்பா, என்ன நடக்குது உள்ள என்ன கேட்குறான். What is the answer? அதுக்கு அவன் கொடுத்த பதில் என்ன? The younger son has come back. அந்த இளைய குமாரன் திரும்பி வந்துட்டாங்க. That is why there is music. அதனால தான் அங்க ஆடல் பாடல் சத்தம் இருக்கு. But the servant went a little further. ஆனா இந்த வேலைக்காரன் கூட்ட இன்னொரு காரியத்தை சொல்றான். He says, your father has killed the fatted calf. அதனால உங்க அப்பா கொளுத்த கண்ணை அடிச்சு விருந்து வைக்கிறாரு. இது கேட்டான் அவன், என்ன சத்தம் தான் கேட்டாங்க, இவன் பதில் சொல்றான், என்ன வாசனைன்னு இவன் பதில் சொல்றான். What is the smell? அங்க உள்ள இருந்து வாசனை வருது, அதுக்கும் என்ன காரணம்னு சேர்த்து சொல்றாரு. You know why he got that answer? அவன் ஏன் அந்த பதில சொன்னான்? இந்த விடை அவருக்கு கிடைச்சது. There is a lesson you have to learn. நீங்க இங்க கண்டுகொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. If you want to inquire the business of your family, go to the party directly. நீங்க உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை சம்பந்தமான விசாரணை செய்யணும்னா யார் அந்த நபரோ அவங்கிட்ட போய் நேரடியா கேளுங்க. If you go to the servant and you go to the maid, they will tell you a story you don't want to listen. நீங்க வீட்ல இருக்க வேலைக்காரன் வேலைக்காரிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க இன்னொரு கதை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்மளை தூண்டி விட்டுறோம் அது. சில பேர் மனைவிட்ட போய் கேட்கறது கிடையாது, வேலைக்காரிட்ட போய், அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா சாப்பிட்டாங்களா, ஏன் நீங்க போய் கேட்கறது? சில அப்பா அம்மா பையன்கிட்ட, அம்மா அப்படியா இருக்காங்க, அல்லது அந்த அம்மா, அப்பா சாப்பிட்டாரான்னு கேளு, அங்கே தானே உட்காந்துருக்காரு. எப்படி ஒரு மனம் வரும்? இவன் நேரடியாக உள்ளே போகலாம், இவன் தான் வீட்டு பையன், மூத்த பையன், என்னப்பா சத்தம் அப்படின்னு போயிருக்கலாம். உள்ள வெளியில் இருந்துட்டு வேலைக்காரன்ட்டு சொல்லி விடுறான், என்ன ஆச்சு சத்தம், என்ன சத்தம்? அவன் பார் கொளுத்த கன்று அடித்தான். அவ்வளோதாங்க, இவனுக்கு மனசெல்லாம் தம்பி வந்ததை மறந்துட்டான். அந்த கொளுத்த கன்று அடிச்சு விட்டானுங்களே, கொழுக்க வச்ச கன்று, ஒருவேளை இவனுக்கா அடிச்சு வச்சிருப்பான்னு போல இருக்கு, எனக்குன்னு வச்சிருந்த இவன் அடிச்சு விட்டானே,
அப்போ அவன் பாருங்க கடைசியில் அவனுக்கு சண்டை என்ன காரணம்னா இந்த பிரியாணி போட்டதாங்க பிரச்சனை, இந்த சாப்பாட்டு பிரச்சனை. அதே பிடிச்சிட்டு நிற்கிறான் அவங்க அப்பாட்ட. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்காம முட்டிங்களே, அவனுக்கு கொளுத்த கன்று அடிச்சிட்டிங்க. ஏண்டா ஒரு ஆள் திருப்பி வந்திருக்கான், அவனை பற்றி கவலை இல்லை. இப்போ என்னது, அந்த கன்று அடிச்சிட்டாங்க. ஏப்பா ஒருவேளை சாப்பாடு அதை விட்டு தோலை, ஐயோயோ அதாங்க பிரச்சனை. அந்த சாப்பாட்டுக்காக வீட்டுக்குள்ளே வர வேண்டிய பையன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கொடுக்கல, எனக்கு கன்றுக்குட்டி அடிக்கலை, என்ன வேதனை பாருங்க. He's saying, I have never broken your commandments. அவன் அப்பாவிடத்துல சொல்றான், உம்முடைய கட்டளைகள்ல ஒன்றையும் நான் மீறி நடக்கவில்லை. I have never enjoyed with my friends. நான் என்னுடைய சிநேகிதனோட ஒன்றை அனுபவிக்கல. He thought he is very perfect. அவன் என்ன சொல்றான், நான் ஒரு சரியான ஆளு, நீதிமானாய் நடந்து கொண்ட ஒரு மனிதன். When I compare with my brother, I am perfect. என்னுடைய சகோதரனோட ஒப்பிடும்போது நான் எவ்வளவு பெரிய நீதிமான். But you know, in the process, his external life was spotless, but his heart was filled with bitterness. ஆனால் கவனித்து பாருங்க, அவனுடைய வெளியரங்கமான பார்வையில எல்லாம் சரியா இருந்தாலும் உள்ளமோ கசப்புணர்வு கொண்டதா இருந்தது. He was not able to accept his own brother. தன்னுடைய சொந்த சகோதரனை திரும்ப அழைத்துக் கொள்ற மனதற்றவனா இருந்தான். If you read that story, it is very interesting. நீங்கள் அந்த கதையை படித்து பார்க்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். You know how he addressed his own brother? அவன் தன்னுடைய சகோதரனை எப்படி சொன்னான் தெரியுமா? Your son, உம்முடைய குமாரன், உம்முடைய மகன். யாரு? உம்முடைய மகன், என் தம்பின்னு சொல்லுங்க. உம்முடைய மகன் எல்லா பணத்தையும் அழிச்சிட்டு, கடைசியில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அழிச்சது யாருடைய பங்கு? அவன் பங்குங்க. அவன் பங்கு அவன் போய் செலவழிச்சிட்டு வந்துட்டான். அப்பா என்ன, சரிடா உந்தி எடுத்து கொடுத்துருன்னா சொன்னார். அவர் சொல்கிறார், என்னுடைய இதெல்லாம் எங்க இந்த ஏசா அழுதான்னா பரவாயில்ல, இவனுடைய இன்னொருத்த திருடிட்டு ஓடிட்டான், அது பரவாயில்ல. இது இவன் பங்கு நல்லா பத்திரமா தான் இருக்குதுங்க. ஆனால் இவன் பிரச்சனை இல்லை, அந்த சாப்பாடை சாப்பிட்டானே, அவன் கொளுத்த கன்று அடிச்சுட்டு போயிட்டானே, அந்த ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு என் சகோதரனை சந்திக்கவே மாட்டேன். I will not meet him, I will not face him. அவனை பார்க்கவே மாட்டேன், அவனை நான் சந்திக்கவே மாட்டேன். Stand outside. அவன் வெளியே நிற்கிறான். எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. Just imagine the father. அந்த தகப்பனுடைய நிலையை சற்று கற்பனை பண்ணி பாருங்க. One fellow lost, only now he has arrived into the house. ஒருவன் இப்பதான் தொலைஞ்சு போய் இப்பதான்ப்பா வீட்டுக்குள்ள வந்திருக்கான். One fellow who was inside is standing outside now. ஆனா உள்ளே இருக்க வேண்டிய இன்னொருத்தன் இப்ப போய் வெளியே நின்றுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உள்ள இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஒரு பிரச்சனை இப்போதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை தொடங்கிருச்சு. சில பேருக்கு பிரச்சனை தீர்ந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது இல்லை, சமாதானம் வந்தாலே சில பேருக்கு பிரச்சனை ஆயிடுது. ஒருத்தனுக்கு சமாதானம், இன்னொருத்துக்கு என்ன ஆயிடுது, வருத்தம். ஆனால் வெளியே நிற்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, the father, just like he treated the young son, he treated the elder also. இதுல எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு காரியம் சொன்னா, அந்த தகப்பன் எப்படி அந்த இளைய குமாரனை போய் கூட்டிட்டு வந்தாரோ அப்படியே மூத்த குமாரனையும் போய் கூட்டிட்டு வர. He ran out of the house and received the young boy. அவன் வீட்டை விட்டு ஒளியே ஓடி போய் அந்த இளைய குமாரனை கட்டி அணைச்சு உள்ள கொண்டு வர. And when he heard that the elder brother was angry and he was staying outside, இப்போ மூத்த சகோதரன் வெளியே நிற்கிறான் என்று அவர் கேள்விப்பட்ட பொழுது, the father did not say, let him come inside, he knows. அவனுக்கு தெரியும்பா வழி, அவன் உள்ள வரட்டும்னு அப்பா காத்திருக்கல. He went outside. அவர் வெளியே போகிறார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, entreated him. அவனை உள்ளே வரும்படி வருந்தி அழைத்தார். That is the love of God. அதுதாங்க தேவனுடைய அன்பு. Hallelujah. Hallelujah. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பாரு, கெஞ்சி கேட்கிறேன், மறுபடி கேட்குறேன். தமிழில் சொல்லலாம், காலில் விழுந்து கேட்குறேன். ஏன் இது சொல்கிறோன்னா, உன்னுடைய உறவு எனக்கு வேணும். ஆண்டவர் அப்படி தான் பண்ணுறாராம், வருந்தி அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சகோதரர்கள் ஒன்றாக இருப்பதற்காக தகப்பன் இறங்கி வந்து வருந்தி அழைக்கிறார். வாப்பா, கண்டிப்பாக நீ உள்ளே வரணும். வருந்தி அழைத்தார். Entreated him. அவனை உள்ளே வரும்படி வருந்தி அழைக்கிறார். There is a beautiful passage in Matthew 23:37 to 38. நீங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 38ஆம் வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், Jesus looked at Jerusalem and cried. ஆண்டவராகிய இயேசு எருசலேமை பார்த்து அழுகிற பொழுது, Jerusalem, Jerusalem, you who killed the prophets and stoned that which was sent to you, how often would I have gathered your children together, even as a hen gathers her chicks under her wings, but you would not. 37ஆம் வசனத்திலே, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து
உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனிதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எத்தனை தரமோ again and again, மீண்டும் மீண்டும் எத்தனையோ முறை நான் அதை செய்ய முயற்சி எடுத்தேன். That is how God shows his mercy to build relationships back. அப்படித்தான் தேவன் இந்த உடைந்த உறவுகளை சீர்படுத்துவதற்கு கிருபைகளை திரும்ப திரும்ப கொடுக்கிறார். Sometime for some of you this week, maybe the 4th time, the 10th time, the 20th time, God is speaking the same thing to build the broken bridges. ஒருவேளை இங்க இருக்கிற சிலருக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து 4வது முறையா பேசுறதா இருக்கலாம், 10வது முறையா பேசுறதா இருக்கலாம், 25வது முறையா பேசுறதா கூட இருக்கலாம். He comes back again and again. திரும்ப திரும்ப இதே வார்த்தைகளை உங்க இருதயத்துல பதியும்படி தேவன் பேசுகிறார். Why? ஏன்? That you will come back together. நீங்கள் சீர்பட வேண்ட அந்த உறவுகள் எல்லாம் ஒன்றாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். That you will walk out of the house to into the house. நீங்க வீட்டுக்கு வெளியே இருக்கீங்க, உங்களை உள்ளே வரும்படி வருந்தி அழைக்கிற அந்த வேலையை தேவன் செய்கிறார். சில பேர் உங்க மனதளவில் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம், சரீரத்தில் வீட்டுக்குள்ள இருக்கீங்க, மனது வீட்டுக்கு வெளியே இருக்கு. ஆண்டவர் வருந்தி கூப்பிடுறார், உள்ளவாப்பா, உள்ளவா, உன் கசப்புகளை மறந்து உன் கோபத்தை விட்டு உள்ளவா. தேவன் அழைக்கிற சத்தத்தை கேட்டால் நம்முடைய வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. And the last verse is very very chilling. அந்த கடைசி காரியத்தை நீங்க கவனிங்க. In verse 38, 38வது வசனத்திலே, you did not listen to my voice. நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காவிட்டால், behold your house is left to you desolate. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். வீடு ஏன் பாழா போச்சு? எத்தனையோ தரம் கூப்பிட்டேன், உனக்கு மனம் இல்லாமல் போயிடுச்சு. முடிவு வீடு என்ன ஆயிடுச்சு? நான் சொல்லுவேன், நம்ம யாருக்குமே நம்ம வீடு பாழா போகணும்னு இஷ்டம் இல்லை. பாழாய் போனவைகளும் கட்டப்படணும்னு விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கட்டப்படணும்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா போதும். The repeated calls of God. ஆண்டவராகிய தேவன் திரும்ப திரும்ப நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரே, அந்த ஆலோசனைக்கு நாம் செவி கொடுத்தால் போதும். All we have to say is, நான் சொல்ல வேண்டியதெல்லாம், Lord, not my wish, என்னுடைய சித்தத்தின்படியோ விருப்பத்தின்படியோ அல்ல, I am going to listen to your voice today. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். I have delayed a few times. ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் இதை நான் தள்ளி போட்டுட்டேன். ஆண்டவரே I have despised a few times. ஆண்டவரே பல இடங்களில் நான் இதை அலட்சியம் பண்ணிட்டேன். But today I will listen to you. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்கு நான் முற்றிலும் செவி கொடுக்கிறேன். I want you to build my tent again. ஆண்டவரே அந்த உடைந்து போன அந்த உறவை நீர் மீண்டும் சீர்படுத்தணும்னு நான் I want you to raise my broken home again. உடைந்து போன என்னுடைய வீட்டை நீர் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, show your grace to us. தயவு செய்து உம்முடைய கிருபையை எங்கள் மேல் விளங்க செய்யும். How many of you want to pray? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணனும் விரும்புறீங்க? Let's stand up in the presence of God. நாம் தேவனுடைய சமூகத்திலே எழுந்து நிற்போம். Hallelujah. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் குடும்பங்களிலே உறவுகள் உடைந்திருக்குமானால் இன்றைக்கு ஆவியா சத்தை கேளுங்கள். உங்கள் உறவை சீர்படுத்துவதற்கு இதை விட நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்க போறதில்லை. உங்கள் உறவை சீர்படுத்துவதற்கு ஒருவேளை இனிமேல் உனக்கு ஆலோசனை கிடைக்காமல் இருக்கலாம். கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே வருகிறார். அடிக்கடி ஒரு மனுஷன் கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துவான், ஆனால் அவனுடைய நஷ்டம் சடுதியாய் வரும். அதற்கு நீங்க தான் உத்தரவாதி. ஒரு காலத்திலே முடிவிலே நீ எல்லாவற்றையும் இழந்து துக்ககரமாய் நிற்கும் பொழுது நீ கர்த்தரையும் நீ குற்றப்படுத்த முடியாது, பாஸ்டரையும் குற்றப்படுத்த முடியாது, சபையும் குற்றப்படுத்த முடியாது. ஏற்ற சமயத்திலே
தேவன் கொடுக்கிற ஆலோசனை பொன் தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். தேவனுடைய பெரிய தீர்மானம் உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதமும் ஜீவனும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஜீவனும் ஆசீர்வாதம் வேண்டுமானால் உடைந்து கிடக்கிற பலிபீடங்கள் எல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டும். அன்றைக்கு எலியா தேவ அக்கினி இறக்கும் என்பதாக அந்த பழுதுபட்ட பலிபீடத்தை அவன் சரிப்படுத்தினான். நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீர்கள், ஜீவனுக்காக ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு உங்கள் வீட்டை நிறைக்க வேண்டுமானால் முதலாவதற்கு தடையாய் இருக்கிற உடைந்து போன உறவுகளை சரிப்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள். நீங்கள் உறவுகளை சீர்படுத்தாமல் ஒரு மனம் இல்லாத இடத்திலே ஆவியான கிரியை செய்ய போவதில்லை. 2 பேர் ஒரு மனப்பட்டு எதை கேட்கிறார்களோ அதை பெற்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு எதை சீர்படுத்தணும்னா, உடைந்து போன நம்முடைய மனம், பிரிந்து கிடக்கிற நம்முடைய மனம், இவைகளெல்லாம் சரி ஆயிட்டா நம்முடைய ஜெபத்துக்கு சீக்கிரமாய் உடனடியாய் பதில் வந்துவிடும். தேவன் நமக்கு பதில் கொடுப்பதற்கு, நம்மை சரிப்படுத்துவதற்கு தான் இந்த ஆலோசனைகளை கொடுக்கிறார். நீங்கள் வேண்டாம், நான் இப்படியே இருந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அது உன்னுடைய இஷ்டம். தீர்மானம் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை. ஆலோசனை கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் ஒருவனை கட்டாயப்படுத்தி இணைத்து வைக்க மாட்டார். ஒருவனை கட்டாயப்படுத்தி இணைத்து வைக்க மாட்டார். உன்னுடைய வழியை கர்த்தருக்கு நீ ஒப்புவித்தால் கர்த்தர் உன் வழியை சீர்படுத்துவார். உன் நினைவுகளை கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ ஒப்பு கொடாமல் தேவன் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆசீர்வாதம் தாரும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறதல்ல, தடையாய் இருக்கிற தடைகளை நான் விலக்குகிறேன். அது என்னுடைய வேலை, என்னுடைய வேலை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கத்தக்கதாக, நம்முடைய வீடு உறவுகளால் கட்டப்பட்ட வீடுகளாய், ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் இறங்குவதற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளும் விலகட்டும் என்று சொல்லுங்கள். நான் விலக்குகிறேன் என்று சொல்லுங்கள். ஓ ரபா தல கபாரி அந்தல கபாரியா. இன்னைக்கு நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கே அற்புதங்களை செய்வார். உங்கள் வீடு அற்புதத்தின் வீடாய் மாறும். உங்கள் வீடு ஆசீர்வாதத்தின் வீடாய் மாறும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடும் ஆசீர்வாத தங்குகிற வீடாய் இருக்கும்படியாக அதற்கு தடையாக பிசாசு கொண்டு வருகிற இரு மனங்கள், பிரிவினைகள் எல்லாம் இன்றோடு அகன்று போவதாக கர்த்தருடைய ஆவியான் இப்பொழுதே கட்டுவாராக. எல்லா இருதயங்களை கட்டுவாராக. உடைந்து கிடக்கிற உறவுகளை எல்லாம் அகற்றுவாராக. ஆண்டவரே, உம்முடைய ஆச்சரியமான கரம் வல்லமையாய் கிரியை செய்து எங்கள் அருமை தகப்பனே, எங்கள் வீடுகளை விட்டு சாபம் நீங்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நிறைக்க வேண்டும் என்பது திட்டத்திற்காகவே நீர் ஜீவனை கொடுத்தீர் சுவாமி, ஜீவனை கொடுத்தீர். ஆனால் ஆண்டவரே, சத்துருவானவன் குடும்பங்களை உடைக்கவும், பிரிவினைகளை உண்டாக்கவும், திருடவும், கொள்ளையிடவுமே அவன் கிரியை செய்கிற ஐயா, அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற செவிகளை எங்களை விட்டு விலக்கி தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற செவிகளை திறந்தருளுவீராக. குடும்பங்களை ஆசீர்வதித்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்கத்தக்கதாய் தேவன் பெருங்காரியங்களை செய்து நடத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.